So good evening everyone. So welcome everyone to Study Zone SSC. So நான் உங்கள் கார்த்திக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ எஸ்எஸ்சியோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிகேஷனாக இருக்கட்டும். ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான கேள்விகள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைடில் இருந்து வைப்பாங்க. ஸோ யாராவது லைவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு குட் ஈவினிங் போட்டு ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் போட்டு விடுங்க. ஆடியோ வீடியோ எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஒரு குட் ஈவினிங் போட்டு ஆடியோ. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். எஸ், குட் ஈவினிங் ஆர்த்தி. ஸோ எப்படி இருக்கீங்க? ஸோ நியூ வியூவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவனிங்க்கு ஸ்பெல்லிங் மறந்து போச்சு. ஸோ ஒரு குட் ஈவினிங். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலுமே ஸோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் சார் கேட்பாங்க, ஓகேவா? எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோர் ஷார்ட்டாக 2 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 2 கொஸ்டின் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்லேருந்து வரும். ஸோ யூ கேன் டெஃபினெட்லி ஸோ எய்ம் எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ். ஸோ குட் ஈவினிங் மனோஸ்ரீ, குட் ஈவினிங். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு வந்துட்டிங்களா? அரல்ஸ் இனிமே தானா? ஸோ ஈவினிங் டைம். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் பெட்டர். ஸோ லெஃப்ட் சைடில் சாப்பிட்டுட்டே இருங்க. ஸோ ரைட் சைடில் நோட்ஸ் எடுக்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. ஆர்எல்ஸ் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு என் கூடவே என்ன பண்ணிட்டு வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிகிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ குட் ஈவினிங் லெஜண்ட், பேரே மாதம் வச்சுருங்க. ஸோ குட் ஈவினிங் லெஜண்ட். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவும் வரல இல்லையாப்பா? ஸோ ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஸோ ஃபேனோட நாய்ஸ் கேட்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் கிளியராக இருக்கா அப்படின்னு போட்டுருங்க. ஆர்எல்ஸ் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடும். ஸோ இருக்கிறதுலே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேட்க போகிறது 3 வார்த்தைகள் மட்டும்தான் சார். என்ன சார் அந்த வார்த்தைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா? ஸோ இது தெரிஞ்சதுனாலே போதும். ஸோ டிஸ்டன்ஸ் ஒரு வேரியபிள், ஸ்பீட் ஒரு வேரியபிள், டைம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வேரியபிள். ஸோ குட் ஈவினிங் ஆலன் ரொனால்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ். ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ்? டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம். இது எப்படி சார் ரிலேட் ஆகுது அப்படின்னு யாருக்கா தெரியுமா? ஸோ இதில் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னா டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆனது ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை செய்தால் வரும். ஸோ காயத்ரி குட் ஈவினிங். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டாக தான் ஜாயின் பண்ணுறாங்க தெரியும் போல். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் இந்த ஆள் எப்படி எதுவும் சொல்ல மாட்டான், நம்ம கரெக்டாக ஒரு 7:05 7:06 போல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க போல். ஸோ குட் ஈவினிங். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ அப்போ ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ என்னோடய ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 50 km/h நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 1 ஹவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 km போகிறேன்னு அர்த்தம். அப்போ 2 ஹவர்ஸோட எண்ணில் எவ்வளோ சார் போவேன்? ஸோ 100 km பார்த்தீங்க அப்படின்னா போவேன். 3 ஹவர் நான் இதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 km. ஸோ விச் மீன்ஸ் 1 ஹவருக்கு ஐ எம் கோயிங் 1 ஹவருக்கு ஐ எம் கோயிங் 50 km. ஸோ இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 km/h அப்படின்னு எழுதுறாங்க. புரிஞ்சுதா? ஸோ 1 ஹவருக்கு 50 அப்படின்னா ஸோ நமக்கு எத்தனை ஹவர் வேணுமோ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அப்போ 10 மணி நேரத்தில் எவ்வளோ சார் போயிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வில் கோ 500 km. இந்த மாதிரி பேசிக்கான சம்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்எஸ்சியில் இருந்து கேட்பாங்க, ஓகேவா? டன். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் சார் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டைம். என்ன சார் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீடை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக போகும், கரெக்டாக? ஸோ ஏன் நம்ம வந்து த்ராட்டில் பண்ணுறோம்? ஸோ பைக்கில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிறதானே பிடிக்கும். ஏன் வந்து த்ராட்டில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டில்னால் திருகிறது. ஏன் பைக்கை த்ராட்டில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக கவர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? டன். ஸோ அதே மாதிரி டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ பாருங்கள் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோம்.
அப்போ அதாவது அதிக டைம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோன்னா என்ன பண்ணுவோம்? ஸோ அதிக டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா we will cover. ஸோ அப்போ டைம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இதை தான் என்ன பண்ண வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வரும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா d is equal to s into t. ஸோ திஸ் இஸ் வாட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லேருந்து சொல்ல வராங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டைம் வென் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் அதர் வேரியபிள் இஸ் கான்ஸ்டன்ட். அதர் வேரியபிள் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ இன்னொரு வேரியபிள் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ ஸோ நமக்கு மற்ற ரெண்டு வேரியபிள்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க, யூ நோ வெரி வெல். ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமா. அப்போ சேம் டிஸ்டன்ஸாக இருக்கப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள், ஸ்பீட் டைம் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக. ஏன்னா சேம்னு இருந்ததுன்னா ஸ்பீட் டைம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ ஸ்பீட் இஸ் inversely proportional to t. ஓகேவா? speed is inversely proportional to t, which means if in a constant distance speed ratio பார்த்தீங்க அப்படின்னா 3:2 இருக்குன்னா what is the time ratio அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்வெர்ஸாக இருக்கும் 2:3. இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுகிட்டே இருப்போம். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா சம்ஸையுமே என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு புரியுதா? ஸோ ஸ்பீட் அண்ட் டைம் டூ கான்செப்ட் இருக்குது. ஸோ ஸ்பீடோட ரேஷியோவும் டைமோட ரேஷியோவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதாவது மேலே என்ன நம்பர் போகிறோமோ அதை அப்படியே தலைகீழ எடுத்துடணும். இப்போ 7:10 அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ 10:7. 5:7 அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 7:5. இஃப் இட் இஸ் ஸ்பீட் ரேஷியோனா இது டைம் ரேஷியோ. இஃப் இட் இஸ் டைம் ரேஷியோனா ஸோ அகைன் திஸ் இஸ் ஸ்பீட் ரேஷியோ. போத் திஸ் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். ஸோ நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ இந்த மாதிரி நம்மளோட லைவ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்க்கலாம். ஸோ ரேஷியோ மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா? டன். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த கான்செப்ட் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் கண்டிஷன். ஸோ த டிஸ்டன்ஸ் ஷுட் பி சேம். ஸோ டிஸ்டன்ஸ் சேமாக இல்லைனா இந்த கான்செப்ட் அப்ளை பண்ண முடியாது. ஸோ டிஸ்டன்ஸ் ஷுட் பி சேம் இன் தட் கொஸ்டின். ஓகேவா? டன். ஸோ இப்போ மூவிங் ஆன் நெக்ஸ்ட். ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் உள்ள போக போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? ரிலேட்டிவ் ஸ்பீட். வாட் இஸ் ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டூ மெம்பர்ஸ்க்கு இடையில பார்க்குறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தரோட கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுவோம். ஸோ ஏவும் பியும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகேவா? சேம் டைரக்ஷனில் தே ஆர் ட்ராவலிங் அப்படின்னா இப்போது ஏவோட ஸ்பீட் இஸ் 5 km/h. ஸோ பியோட ஸ்பீட் இஸ் நத்திங் பட் 8 km/h அப்படின்னா ஸோ அப்போ யார் இதில் அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவா அட் த சேம் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சேம் டைமில் யார் அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கவர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஹார்ஸ்க்கு அப்புறமா யார் வந்து அதிகமான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ எவ்வளோ கவர் பண்ணியிருப்பார், 50 kilometers கவர் பண்ணியிருப்பார். ஸோ பி எவ்வளோ கவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 kilometers பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருப்பார். ஏன்னா கொஸ்டினில் நம்ம 10 ஹார்ஸ்னு ப்ரொவைட் பண்ணிட்டோம். அப்போது எவ்வளோ எக்ஸ்ட்ரா போயிருப்பாருங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா போயிருக்காரு? ஸோ பி பார்த்தீங்க அப்படின்னா 80, ஏ பார்த்தீங்கன்னா 50 தான். அப்போ பி பார்த்தீங்கன்னா 30 kilometer பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போயிருக்காரா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் நத்திங் பட் ரிலேட்டிவ். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஸோ ஒரு அத்தனை கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கம்பேரிசன். அதை நம்ம என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கேயே சப்ராக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். எப்படி? ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஹவர் முடிவில் 5 kilometer போயிருப்பார். பி பார்த்தீங்க அப்படின்னா 8 kilometer போயிருப்பார். அப்போ எவ்வளோ கம்மியாக இருப்பார்? 3 kilometer பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருப்பாரா? அடுத்த ஹவரில் என்ன ஆகும்? அதே பார்த்தீங்கன்னா பி அதே 8 kilometer, ஏ பார்த்தீங்க அப்படின்னா அதே 5 kilometer. அப்போ இப்போவும் எவ்வளோ கம்மியாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 kilometer கம்மியாக இருப்பார். ஸோ அந்த 3 kilometer கம்மியாக இருக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகேவா? ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ விச் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் அப்படின்னா ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்பீட்ஸ்.
ஓகேவா. சேம் டைரக்ஷன் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீட்ஸ். ஸோ இதே ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ஸோ அடிஷன் ஆஃப் ஸ்பீட்ஸ். ஓகேவா, அடிஷன் ஆஃப் ஸ்பீட்ஸ். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனாக அப்படியே என்ன ஆக போகுது, ஸோ ஏ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வருவார், பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அதிகமார். ஸோ கேப் அப்படிங்கிறது அதிகமாயிரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்போசிட். ஸோ கேப் அப்படிங்கிறது கம்மியாயிரும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேம் டைரக்ஷன். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட்னா ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவர்லி பேசிஸில் தான் நம்ம எப்போவுமே பார்ப்போம். ஸோ அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் பர் ஹவருக்கு என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறாது. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேல்யூஸை அஸ்யூம் தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 5 கிலோமீட்டர் பர் ஹாரில் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் 5 கிலோமீட்டர் பர் ஹாரில் தான் போயிட்டுருக்காருன்னு அர்த்தம். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் அந்த 5 கிலோமீட்டர் பர் ஹாரை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சுதான்னு மட்டும் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம போயிடலாம். ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா. சேம் டைரக்ஷன்னா ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்காருன்னா அந்த பர்டிகுலர் 1 ஹவருக்கு கண்டுபிடிச்சிட்டு அதை எத்தனை ஹவருக்கு மல்டிப்ளை பண்ணிங்களோ டிஸ்டன்ஸாக உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஓகே, டன். ஸோ 5 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொஷினில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5 கிலோமீட்டர் பர் ஹவர், ஸ்பீட் ஆஃப் ஏ இஸ் 5 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ஏ பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக 5 கிலோமீட்டரில் போகிறான்னு அர்த்தம். பட் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி போகவே முடியாது. ஏன்னா நம்ம அட் ஏ டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் பிரேக் அடிப்போம், ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போவோம். நம்மளால் த்ராட்டில் எப்போவுமே 5 கிலோமீட்டர் பர் ஹவரில் நம்மளால் வைக்கவே முடியாது. ஸோ நீங்கள் வேணால் பைக்கில் கூட பார்த்துருக்கலாம் 40, 50, 60 இந்த ரேஞ்சில் தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போவாங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் மேக்ஸிமம் வந்து ஒரே ஸ்பீட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதெட்டிக்கல். ஓகேவா, ஆல் திஸ் திங்ஸ் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதெட்டிக்கல். ஸோ என்ன ஹைப்போதெட்டிக்கல், ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் நம்ம கான்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்பீட் ஆஃப் பி ஈக்குவல்ட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், ஸோ இப்போ நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இஃப் இட் இஸ் சேம் டைரக்ஷன் அப்படின்னா என்ன பண்ணணும், 10 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இடையில இருக்க கேப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சேம். இன்கேஸ் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா ஸோ 10 கிலோமீட்டர் இவன் பி, ஸோ 5 கிலோமீட்டர் வந்து ஏ. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் ஏ கேப் ஆஃப் 15 கிலோமீட்டர். ஸோ அந்த கேப்பை நம்ம 1 ஹவருக்கு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். தட்ஸ் இட். ஓகேவா, டன். ஸோ இது வரை எல்லாருக்கும் கிளியரா, அட்லீஸ்ட் புரிஞ்சுது, புரியல, ஓகே மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ அதை நம்ம செஷனை பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவாக கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். டன். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாட் இஸ் அவர் ஃபார்முலாப்பா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோமா. நமக்கு டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேட்பாங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னது, ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னா ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன ஈக்குவேஷன் வரும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் ஈக்குவல் டு என்ன வரும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வேரியபிள்ஸ். ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் நத்திங் பட், ஸோ ஆவரேஜ்னால் எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஸோ டோட்டல் எடுப்போமா. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை எடுக்கணும் டிவைடட் பை கீழே என்ன வரும், ஸோ வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டைம். ஸோ இதை தான் நேற்று அலிகேஷனில் பார்த்தோமா. ஸோ எப்போல்லாம் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கோ, ஸோ நம்ம ஸ்பீடை அலிகேட் பண்ணோம் அப்படின்னா வி வில் கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் டைம். புரிஞ்சுதா. ஸோ இந்த கான்செப்டை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே தெரிஞ்சுக்கணும். ஸோ காயத்ரி கிளியர், ஸோ ரவி பிரசாந்த் விஜயன், ஸோ கிளியர் 42, 47 ஃபேன்சி நம்பரா. ஸோ ஸ்பீட் அலிகேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கொஸ்டினில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அப்போ ஒரு கொஸ்டினில் ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கணும். ஓகேவா, டிஸ்டன்ஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ப்ரோ சிஜிஎல் ரிசல்ட் டிசம்பர்னு சொல்கிறாங்க, இஸ் தட் ட்ரூ. ஸோ இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கல. இன்கேஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெசேஜஸ் வந்தது அப்படின்னா நம்ம குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ டெலிகிராம் டெக்னிக்கல் கிளிச்னால இன்றைக்கி மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். மேக் ஷூர் நம்ம நாளைக்கோ அரல்ஸ் நாளானிக்கோ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குவிஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? டன். ஸோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போயிட்டான் இன் 5 hours அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸோ டிவைட் பண்ணி 20 km/h இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு டேரெக்டாக என்ன பண்ணிக்க வேண்டியதான், போட்டுக்க வேண்டியதுதான். இன்கேஸ் நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்மளா என்ன பண்ணிக்கணும்னா டிஸ்டன்ஸை அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் கிவன் அப்படின்னா டிஸ்டன்ஸை நீங்களா அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அசியூம் பண்ணி போடணும். இன்கேஸ் எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆனால் எனக்கு கீழே பண்ணுறதுக்கு டைமை டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்பீடை கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற டிஸ்டன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஒரு சில வேரியேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடில் இருக்குது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ அதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிரும். இன்கேஸ் நான் இந்த கொஸ்டினில் ஏதாவது ரெஸ்டிங் டைம் எடுத்திருக்கேன் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் த ரெஸ்டிங் டைம் ஆல்சோ. ஸோ இந்த டோட்டல் டைமில் ரெஸ்டிங் டைமும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த டோட்டல் டைமில் ரெஸ்டிங் டைமை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஆட். ஸோ சம்ஸ்குள்ளே போயிடலாமா? டன். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்ல மறந்துட்டேன். 1 km/h நீங்கள் மீட்டர்/செகண்டாக மாற்றணும் அப்படின்னா ஸோ என்ன பண்ணணும், ஸோ மீட்டர்/செகண்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸோ 36 km/h ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 m/s. ஓகேவா? 36 km/h ஈக்குவல் டு 10 m/s. ஓகேவா? ஸோ எப்போவுமே கிலோமீட்டர்லேருந்து ஹவராக கிலோமீட்டர்/ஹவர்லேருந்து மீட்டர்/செகண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to multiple by 5/18. மீட்டர்/செகண்ட்லேருந்து கிலோமீட்டர்/ஹவராக மாற்றுறதுக்கு we have to multiple by 18/5. that's it. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டன். ஸோ எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்ஸை மேலே போட்டுடணும். இப்போ நமக்கு மீட்டர் தேவை அப்படின்னா மீட்டர் சிங்கிள் டிஜிட்டா, அப்போ சிங்கிள் டிஜிட்டை மேலே போட்டு டபுள் டிஜிட்டை கீழே போட்டணும். திஸ் இஸ் ஃபார் மீட்டர் கன்வர்ஷனுக்கு. இதே கிலோமீட்டர் கன்வர்ஷனுக்கு மேலே டபுள் டிஜிட்ஸு, கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட். தட்ஸ் இட். ஓகேவா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ அப்போ சம்ஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா km/h to மீட்டர் கன்வர்ஷன். ஸோ இது எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டன். A bus covered a distance of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162 km. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கொஸ்டினில் 162ன்னு கொடுத்துட்டாங்க. If the speed is 15 m/s. ஸோ ஸ்பீட் இஸ் given as எவ்வளோ 15 m/s அப்படின்னா then what is the time taken? நமக்கோட ஃபார்முலா என்னது, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ யாராவது பென் அண்ட் பேப்பர் வச்சு சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் என்னோட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள். ஸோ சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஆன்சரும் என்னோட ஆன்சரும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். டன். ஸோ யாராவது இந்த சம்முக்கு ஆன்சர் போட்டிருக்கீங்களா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், ஸோ 162 டிவைடட் பை 15 இப்படி போட்டிங்க அப்படின்னா த ஆன்சர் இஸ் ராங். ஏன் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் யூனிட்ஸ். ஓகேவா? சிமிலர் யூனிட்ஸாக என்ன யூஸ் பண்ணணும், இங்கே யூஸ் பண்ணணும். இங்கே கிலோமீட்டர் இருந்ததுன்னா இங்கே என்ன பண்ணணும், km/h தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். km/h தான் யூஸ் பண்ணணுமா? அப்போ எனக்கு km/h தேவை. ஓகேவா? அப்போ டபுள் டிஜிட் தேவை அப்படிங்கிறதுனால, யூனிட் டபுள் டிஜிட் தேவை அப்படிங்கிறனால ஜஸ்ட் இங்கே 18/5 மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கன்வெர்ட். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு புரிஞ்சுதா? ஸோ சின்ன ட்ரிக் தான். km/h தேவை அப்படின்னா மேலே வந்து பெரிய நம்பர், அதாவது டபுள் டிஜிட் நம்பரை போடுங்க, கீழே சிங்கிள் டிஜிட் நம்பரை போடுங்க. ஸோ சால்வ் பண்ணுங்கள். திஸ் இஸ் 15 is 5. ஸோ திஸ் இஸ் 3 5s. ஸோ திஸ் இஸ் 18 1 times. ஸோ திஸ் இஸ் 9 times. ஸோ 9/3 which is equal to 3 hours. ஸோ that's your
ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 3 ஹார்ஸ். ஸோ சபரி சூப்பர், ஸோ மனோஸ்ரீ சூப்பர், வேறு லெவல். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 ஹார்ஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், எ ஜீப் ட்ராவல்ஸ் டு எ பிளேஸ் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர்ஸ் அவே அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 km/h அண்ட் ரிட்டர்ன்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 30 km/h. அப்போ அந்த ஜீப் இங்கே இருக்கா, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகுது. ஸோ போகிறதுக்கு 60 km/h. அங்கேருந்து ரிட்டர்னும் வருது. ஸோ ரிட்டர்ன் வர்றதுக்கு 30 km/h. ஓகேவா, 30 km/h. என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ அப்போ கொஸ்டினை நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா டக்குன்னு போடுங்க. ஸோ டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ வேறு லெவல் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ காயத்ரி ஆப்ஷன் 40யா, ஸோ செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளேஸு 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அப்போது இந்த ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்னும் வராரா. அப்போ ரிட்டர்ன் வராருன்னா என்ன அர்த்தம், போகிறதுக்கு ஒரு 300. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, போகிறதுக்கு ஒரு 300, ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு 300, ஆக மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. ஓகேவா, ஆக மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. ஆனால் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா தேவை. இந்த கொஸ்டினில் டைம் இருக்காப்பா, எங்கேயாவது டைம்ன்ற வார்த்தை கொடுத்துருக்கா கொஸ்டினில் எங்கேயாவது டைம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுற டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினில் இல்லை. ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் டைம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணணும், ஸோ டைமை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ போகிறதுக்கு எவ்வளோ டைமு, ஸோ போகிறதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகிறப்ப எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம், 300 கிலோமீட்டர் போகிறோம். ஸோ எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60ல் போகிறோம். ஸோ அப்போ போகிறதுக்கான டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஹார்ஸ். அதே மாதிரி டைம் ஃபார் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 300 கிலோமீட்டர் தான், ஆனால் வர அப்போ 30ல் தான் வரும். ஸோ அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஹார்ஸ். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஹார்ஸ் எடுக்குது, 15 ஹார்ஸ் எடுக்குதா. டோட்டலாக எவ்வளோ ஹார்ஸ் எடுக்குது, 15 ஹார்ஸ் எடுக்குது. இதை தான் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு கொஸ்டினில் ஸ்பீட் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கண்டுபிடிச்சோன்னா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ 300 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கீழே திரும்ப இந்த டைமுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு ஃபார்மேட்டை இங்கேயே என்ன பண்ணிடுறோன்னா கொண்டு வந்துடும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ 300 டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளோ 60 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ப்ளஸ் 300 டிவைடட் பை 30 செகண்ட் ஒன்றுக்கு. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஈக்குவல் டு, ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி அடிச்சாச்சு. ஸோ 300 + 300 கிவ்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600. ஸோ ஆல்ரெடி நம்ம 15 இந்த இடத்துல கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். By solving this we are getting 40 horse. So that's the answer for this question. Sorry, 40 km/h. ஸோ என்ன யூனிட்டோ அந்த யூனிட்டை மாற்றாதீங்க. ஸோ மேக்ஸிமம் யூனிட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஸோ km/hல m/s வச்சுருப்பாங்களே தவிர இந்த மாதிரி வந்து நமக்கு ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ 40 km/h 40 ஹார்ஸ் இந்த மாதிரி என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வராது. அப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டைமை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க போனால் இண்டிவிஜுவல் டைமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இண்டிவிஜுவல் டைம் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை இண்டிவிஜுவல் ஸ்பீடு. ஸோ அப்போ இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை இண்டிவிஜுவல் ஸ்பீடு. இதே 3 போயிருந்தாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை இண்டிவிஜுவல் ஸ்பீட். ஓகே, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். எ பர்சன் ட்ராவல் சர்டைன் டிஸ்டன்ஸ் பை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 km அண்ட் இமிடியட்லி ரிட்டர்ன்ஸ் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் by a car with a speed of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 km. What is the average speed during the whole journey? ஸோ ஹோல் ஜேர்னியில் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இந்த கொஸ்டினில் டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கவில்லை. ஓகேவா, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸை அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த அசம்ஷன் கான்செப்ட் நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ இந்த மெத்தடே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சம்முக்குமே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மெத்தடே எல்லா சம்முக்கும் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், 2 ஸ்பீட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்களா. ஸோ அப்போ 45 km/hனு ஒரு ஸ்பீட் இருக்குது,
80 km/h ஒரு ஸ்பீட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 × 80 தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் கிலோமீட்டரை அசியூம் பண்ணுறேன். ஓகேவா, டோட்டல் கிலோமீட்டர் நான் என்னென்ன அசியூம் பண்ணுறேன் 45 × 80 அசியூம் பண்ணனா அப்படியே என்ன ஆயிரும், இதோட மல்டிப்ளை அப்படியே இங்கே அசியூம் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன வந்துடும், இல்லாத இன்னொரு நம்பர் 80. ஏன்னா ஆல்ரெடி இங்கே 45 இருக்குது. அப்போ இல்லாத 80 எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஆல்ரெடி இங்கே 80 இருக்குது. அப்போ இல்லாதது எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அப்போது என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸை நான் வந்து அதை மல்டிப்ளாக அசியூம் பண்ணுறப்போ எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறது அந்த இண்டிவிஜுவல் வேல்யூஸ் வருது. டைம் இஸ் நத்திங் பட் இண்டிவிஜுவல் வேல்யூஸ். டைம் என்ன வரும், இண்டிவிஜுவல் வேல்யூஸ் அப்படியே டைமாக வந்துடும். அப்போ தனித்தனி டைம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஜஸ்ட்டு அதை ஆட் மட்டும் பண்ணுவோமா. அப்போ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் த டோட்டல் டைம். புரிஞ்சுதா? ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸஸ் நமக்கு ஃபார்முலா என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்கான ஃபார்முலா எழுதுறேன். ஸோ டோட்டல் ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, நம்ம ஒரு வாட்டி தான் டிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். போன சம் பாருங்கள், ஒரு வாட்டி 300னா 2 வாட்டி எவ்வளோ 600. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தான் நம்ம எப்போவுமே போடணும். ஸோ அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 45 × 80. ஓகேவா, 2 டைம்ஸ் ஆஃப் 45 × 80. அப்போ நமக்கு இண்டிவிஜுவல் டைம் என்ன வந்துச்சுப்பா 45 + 80 வந்துச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இதை தான் நமக்கு ஃபார்முலாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2s1 s2 டிவைடட் பை s1 + s2. ஸோ அதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ என்ன லாஜிக்கு, ஸோ நம்ம எப்போவுமே அதோட மல்டிபிள்ஸ், ஸோ எந்த கொஸ்டின் எடுத்தாலுமே அதோட மல்டிபிள்ஸை நம்ம டோட்டலாக அசியூம் பண்ணுறப்போ அதோட 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிரும். ஓகேவா, வில் கெட் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அண்ட் அகெயின் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைம் நமக்கு கொஸ்டினில் இல்லையா. ஸோ அப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க டைம் கீழே போயிடும், கீழே இருக்க டைம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு வந்துடும். ஸோ அப்போ த அடிஷன் ஆஃப் டைம்ஸ் இஸ் நத்திங் பட் த வேல்யூ ஆஃப் கிவன் இன் த கொஸ்டின். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவனை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடலாம், எடுத்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ 90 × 80 டிவைடட் பை 125. ஸோ அப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட், ஸோ 128க்கு பதிலாக நம்ம என்னப்பா போட்டுக்கலாம், 125 டிவைட் பண்ணதுக்கு பதிலாக × 8 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ அப்போது 64 × 9 which is equal to 576. ஸோ அப்போ 576 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில். ஓகேவா, ஸோ 125 டிவைட் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 900 / 125 இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் 8/8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மாறிடும். ஸோ இது 7200 மாறிடும். ஸோ அப்போ த ஆன்சர் வில் பி 7.2. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா டிவைட் பண்ணுறது கஷ்டம், என்னை பொறுத்த வரைக்கும் டிவைட் பண்ணுறது somehow difficult. ஓகேவா, டன். அந்த ஷார்ட்கட்டையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. மூவிங் ஆன் நெக்ஸ்ட் சம். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடில் வர கொஸ்டின்ஸ் தான். A person travels in a car at 40 km/h for 3 hours, on a bike at 30 km/h for 2 hours, and in a train 80 km for 5 hours. What is the average speed he travelled? So Sabari, Swanit, அஸ்விதன் அண்ட் காயத்ரி, மனோஸ்ரீ வேறு லெவல் நீங்கள் எல்லாருமே. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயராக இருக்கீங்க. ஸோ ஆன்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஆஸ்கிங். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸ். வேறு லெவல் கட்டுறாங்களே கொஸ்டினை படிக்கிறதுக்குள்ளே சம்ம சால்வ் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் டைம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது டிஸ்டன்ஸ்னு வார்த்தை இருக்கா, ஆர்எல்ஸ் டிஸ்டன்ஸுங்கிற கிலோமீட்ரு ஆர் மீட்டருங்கிற யூனிட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆனால் டைம் இருக்குது. ஸோ 3 hours இஸ் தேர், 2 hours இஸ் தேர் அண்ட் 5 hours இஸ் தேர். ஸோ அப்போ 3 hours + 2 hours + 5 hours which is nothing but 10 hours. அப்போ நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுக்கல, பட் டோட்டல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினில் 3 + 2 + 5 = 10 hours அப்படிங்கிறத டேரெக்டாக கொடுத்துறாங்க. ஸோ சபரி, காயத்ரி, அஸ்வின் அண்டு
மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ 58 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இது என்ன சார் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா காரில் போகுது. ஸோ அடுத்த பார்ட்டு பைக்கு. ஸோ அதுக்கு அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின். ஸோ அப்போ இப்போ என்ன ஆகுது? ஸோ காரில் எவ்வளோ மணி நேரம் போகிறாரு? 3 hours போகிறாரு. வித் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 40னா எவ்வளோ தூரம் போயிருப்பார்? 120 போயிருப்பார். அதே மாதிரி இங்கே 2 hours போகிறாரு, பட் 30ல் போகிறாரு. அப்போ இங்கே எவ்வளோ போயிருப்பார்? 60 போயிருப்பார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 hours ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ 80ல் போகிறாரு அப்படின்னா 5 hours எண்ணில் எவ்வளோ போயிருப்பார்? 400 போயிருப்பாரா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? காரில் ஒரு 120, பைக்கில் ஒரு 60. ஸோ ட்ரெயினில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 400. ஸோ ஆக மொத்தம் கூட்டினீங்க அப்படின்னா 580. ஸோ அப்போ இந்த 580 டிவைடட் பை 10 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 58 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஸோ பிரித்து கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த வேல்யூஸை டிவைட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ பிரித்து கொடுத்துருந்தானா டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கானான்னு பாருங்கள். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தா சம் பண்ணுங்கள். ஸோ டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஓகே, டோட்டல் டைம் கொடுத்தா எடுத்துக்கோங்க. ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணணும். அவ்வளோதான் சார் சம்மு. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தா கொஷினில் எடுத்துக்கோங்க. ஸோ டோட்டல் டைம் கொடுத்தாங்கனாலும் எடுத்துக்கோங்க. ஸ்பீட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை டைமாவோ ஆர்எல்ஸ் டிஸ்டன்ஸாவோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல். ஸோ சபரி, காயத்ரி, அஸ்வின், தந்தம், மனோஸ்ரீ சூப்பர். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 30% ஆஃப் your journey covered with a speed of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 km/h. 5/7 of the remaining distance with the speed 50 km/h and the remaining distance with a speed 60 km/h. அப்போ 3 பார்ட் இருக்குது. ஓகேவா? மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளோ? 30% ஆஃப் டோட்டல். செகண்ட் எவ்வளோ? ரிமைனிங்கில் 5/7. அப்போ ரிமைனிங் எவ்வளோப்பா? 70. அதில் 5/7. இதை சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும்? 50% வருமா? ஸோ அப்போ 50%. அடுத்து ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? ஸோ 30 போயிடுச்சு, 50 போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20. சார் வணக்கம். ஸோ ஏஜே கவி ஏன் லேட்டாக வரீங்க? ஸோ 7 மணினா 7 மணிக்கு ஷார்ப்பாக வரணும். ஆர்எல்ஸ் ஒரு 7:05 வரணும். டன். ஓகேவா? ஸோ அப்போ 30% டோட்டலு. ஸோ 50% அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. ஸோ அப்போ இந்த 30% டிஸ்டன்ஸை எவ்வளோ ஸ்பீடில் சார் போகிறாரு? 45 km/h போகிறாரு. ஸோ செகண்ட் இதை 50 km/h போகிறாரு. ஸோ தேர்ட் இதை எதில் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் இதை 60 km/h ஸ்பீடில் போகிறார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த மொத்தமாக வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ்? இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு கேட்குறாங்க. இஃப் த டோட்டல் டைம் டேக்கன் இஸ் 2 hours ஃபார் த ஜேர்னி. ஸோ அப்போ அந்த டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோவா? ஸோ 2 hours ஆஃப் த ஜேர்னியா. ஸோ இப்போ எனக்கு கொஸ்டினில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க சொல்கிறாங்க. பார்த்துட்டு தான் சார் இருக்கேன், வேறு மொபைலில் பார்த்துருந்தேன். ஸோ ஓகே, வேறு லெவல். ஸோ ஆன்சர் போடுங்க. ஸோ பென் அண்ட் பேப்பர் கையில் வச்சுக்கோங்க, சால்வ் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸை கேட்குறாங்க. அப்போ நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கணும்? ஒரு வேரியபிளாக மாற்றிக்கலாமா? ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை வேரியபிளாக மாற்றிக்கணும். ஸோ அந்த வேரியபிள் எப்படி பிரியுதுன்னு பாருங்கள். 13 பிரியுது, 15 பிரியுது, 20 பிரியுது. எப்படி சார் பிரியுது? 13 பிரியுது, 15 பிரியுது, 20 பிரியுது. அப்போது நான் அதை 10xன்னு எடுத்துக்கலாமா பாருங்கள். ஸோ டோட்டலை 10xன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அந்த 10x தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, டன். ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்னப்பா? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகேவா? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடலாம்? அதிலேருந்து 2 hours மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துருமா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிங்க. ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம என்னவா அஸ்யூம் பண்ணியிருக்கோம்? 10x டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளோப்பா? டோட்டல் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன் இஸ் 3x. ஸோ 30% ஆஃப் 10x எவ்வளோ? ஸோ திஸ் இஸ் 3x.
ஸோ அகைன் திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x. ஸோ திஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x. ஸோ 3x divided by 45 plus 5x divided by 50 plus 2x divided by 60. If you solve this அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா, யூ வில் கெட் ஏ ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்பீடை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமோட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணலாமா எப்படின்னு புரிஞ்சுதா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அந்த செப்பரேட் டிஸ்டன்ஸுக்கு டைம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸு. ஸோ நமக்கு டைம் டேரெக்டாக கொடுக்கறதுனால டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் போட்டுரும். ஸோ டிஸ்டன்ஸ் 3x 5x 2x. எப்படின்னா இது 3x டிவைடட் பை 5x 45 போட்டிங்க அப்படின்னா வில் கெட் டைம். ஸோ இந்த டைம் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் இஸ் 5x. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிவைட் பை 50. திஸ் இஸ் த டைம். ஸோ இங்கே டைம் எவ்வளோ? 2x டிவைடட் பை 60. ஸோ இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ சால்வ் பண்ணலாமா? டன். ஸோ இப்போ சால்வ் பண்ணுவோம். ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம். which is equal to 10x divided by. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கீழே கொண்டு போயிருங்க. ஸோ x divided by 15 ரைட் ப்ளஸ் x divided by 10. யாராவது சால்வ் பண்ணிட்டீங்களா அதை? x divided by 30. ஓகே, ஸோ எக்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ 10 டிவைடட் பை, ஸோ இது மூணுத்துக்கு எல்சிஎம் எவ்வளோ? 30 எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ 30 எல்சிஎம்மாக எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் 2 + 3 + 1 which is equal to 10 into 30 divided by 6. So by solving this you will get the average speed as 50 km/h. அவ்வளோதான் மக்களே. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. பார்த்தீங்களா, நான் போட்டேன், நீங்கள் யாருமே போடல. அப்போ நான் தானே வேறு லெவல். ஸோ அப்படியே இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறேன். ஸோ 10x divided by 3x by 45. ஸோ 5x divided by 50. ஸோ 2x divided by 60. ஸோ நீங்கள் இப்படி போடலாம். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் அசியூம் பண்ணி போடலாம், எப்படி வேணால் போடலாம். இப்போ கொஸ்டினில் பாருங்கள். ஸோ ஐ எம் கெட்டிங் த ஆவரேஜ் ஸ்பீட் as 50 km/h. அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ? 1 மணி நேரத்துக்கு 50 போகுது. ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு 50 அப்படின்னா 2 ஹவர்ஸில் அந்த ஜேர்னி முடிஞ்சுது. அப்போ 2 ஹவர்ஸ் எவ்வளோ? 100 km. ஸோ தட்ஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 100. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்கட் பா. ஸோ இந்த சம்முக்கெலாம் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கிடையாது. இப்போ நம்ம போகிறதே ஷார்ட்கட் தான். ஸோ பாலா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே போட போகிறீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஸோ 10x டோட்டல் டிஸ்டன்ஸை 10x அசியூம் பண்ணுறேன். எஸ், நீங்கள் தான் மாஸ். எஸ். ஸோ 10xல 3x டிவைடட் பை அவன் கொடுத்துட்டான் 5x டிவைடட் பை 50, 2x டிவைடட் பை 60. ஒரு 3 ஸ்டெப்பு கூட கேல்குலேஷன் போடலன்னா எப்படி பாலா? 3 ஸ்டெப் கேல்குலேஷன் ஒன்லி. ஸோ இதுவே ஷார்ட்கட் தான். 3 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பில் முடிஞ்சால் ஷார்ட்கட் தான். இப்போ நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிலாம் வரப்போ தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ இந்த கேப் விட்டதுக்கெலாம் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். ஸோ தோஸ் பிலாங்ஸ் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 tourist buses ஸ்டார்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். ஓகேவா? 2 tourist buses ஸ்டார்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி சேம் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுனால மட்டுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சேம் டைரக்ஷன் எடுத்துடக்கூடாது. இப்போ சேம் பாயிண்ட்டு, ஸோ பேரலல் ட்ராக்ஸ், ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தது அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன ஆயிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு நினச்சிருவோம். பட் கொஸ்டினில் அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளியராக கொடுத்துருப்பாங்க. பேரலல் ட்ராக்ஸ்னால் இப்படி போகுதுன்னு அர்த்தம். ஸோ இது இந்த டைரக்ஷனில் போகலாம், இது இந்த டைரக்ஷனில் போகலாம். ஓகேவா? சேம் பாயிண்ட்னா சேம் டைரக்ஷன்லேயும் போகலாம், டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் யாராவது சால்வ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா என்னோட சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ 2 tourist buses ஸ்டார்ட் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். அப்போ இங்கே ஒரு பஸ்ஸு, இங்கே ஒரு பஸ். அப்போ அந்த பஸ்ஸோட டைரக்ஷன் என்ன சார்? இது வரைக்கும் எனக்கு தெரியல. இனிமேல் நான் கொஸ்டின் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுறேன். மூவ் அலாங் 2 roads. தனித்தனி ரோடு இருக்குது போல். நம்ம ஊரில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு போகிறதுக்கு ஒரே ரோடு. ஸோ இவங்க ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரோடு போட்டிருக்காங்க. அட் ரைட் ஆங்கிள்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 48 and 36 kilometers. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம். ஸோ இது என்னது? சேம் டைரக்ஷன். ஸோ இது என்னது? ஆப்போசிட் டைரக்ஷன்.
ஸோ அப்போ இது சேம் ஆப்போசிட் டைரக்ஷனா. அப்போ ரைட் ஆங்கிள்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க ஒரு பஸ்ஸு. ஸோ ரைட் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ரைட் ட்ரையாங்கிள் இஸ் நத்திங் பட் 90 டிகிரிஸ். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த பஸ் இந்த சைட் போகுது அப்படின்னா, இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ் போகுது. ஸோ அப்போ இந்த மாதிரி ரோடு நம்ம ஊரில் இருக்க மக்களே, நான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேயே இருக்குது. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு பஸ்ஸு 36 km/h போகுது. ஸோ ஒரு பஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48 km/h போகுது. அப்போது 1 ஹவருக்கு இடையில இந்த பஸ்ஸுக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு யாராவது கேல்குலேட் பண்ணுங்கள். 1 ஹவருக்கு இடையில இந்த பஸ்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், விச் இஸ் எ பித்தாகரஸ் ட்ரிப்லெட் லைட். ஸோ 1 ஹவரில் சும்மா நான் ஒரு டேரக்ஷன் எடுத்துக்கிறேன். இது 1 ஹவரில் 36 போகுமா, இது 1 ஹவரில் 48 போகுமா, 1 ஹவரில் இது எவ்வளோ போகும், 1 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரிப்லெட். ஸோ திஸ் இஸ் 3, ஸோ திஸ் இஸ் 4. இந்த இடத்துல 5 எவ்வளோ வரும், 60 வருமா. ஸோ 1 ஹவரில் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பஸ்ஸஸ் இஸ் 60 kilometers. ஓகேவா, புரிஞ்சுதாப்பா. 1 ஹவரில் in 1 hour the distance between the buses is 60 kilometers. or else இந்த பஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 60 km/h வேகத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. இதே 2 ஹவர்ஸில் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ 2 ஹவர்ஸில் என்ன இருக்குன்னா, 2 ஹவர்ஸ் இந்த பஸ் எவ்வளோன்னு பாருங்கள், 72. 2 ஹவர்ஸ் இந்த பஸ் எவ்வளோ, 96. ஸோ சேம் ட்ரிப்லெட் இங்கேயும் ஆகும். ஸோ சேம் ட்ரிப்லெட் 120 இஸ் த ஆன்சர் ஹியர் ஆல்சோ. ஸோ அப்போ 1 ஹவருக்கு இந்த பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பஸ்ஸஸ் இஸ் 60 km/h. அப்போது 60 km/h போகிற பஸ்ஸு 15 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தா முடிஞ்சுதா. 15 செகண்டில் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள், 15 seconds. ஆனால் எனக்கு யூனிட் என்னது, மை யூனிட் இஸ் ஹவர்ஸ். ஓகேவா, அப்போ ஹவரில் இருந்தால் இந்த யூனிட்டை ஹவராக மாற்றுங்க. ஸோ அப்போ 60 into 15 seconds. 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்ப்பா, ஸோ 3600 seconds, which is equal to, ஸோ திஸ் இஸ் கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா 15/60, which is equal to 1/4 of an hour. ஸோ ஹவரில் மாற்றினீங்க அப்படின்னா, சாரி 1/4 of an kilometer. ஸோ கிலோமீட்டரில் தானே நம்ம சம்ம போடுறோம், 1/4 of a kilometer. ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வரல. ஸோ பரவாயில்ல, நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ 1/4 of an hour எவ்வளோப்பா, இஸ் 250 meters. ஸோ நேற்றுலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 15 seconds கேட்டால் 15ஓட மல்டிபிள் போடுங்க அப்படின்னு. இப்போ இந்த சம்மில் தப்பாயிடுச்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த சம்மில் என்ன ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டி நம்மளோட கேல்குலேஷன்ஸ் என்னாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது, இந்த பஸ் இந்த டேரக்ஷனில் போகுது, இந்த பஸ் இந்த டேரக்ஷனில் போகுதுன்னா இதுதான் அந்த பஸ்ஸோட டிஸ்டன்ஸ். எவ்ரி செகண்டுக்கு அந்த பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே இருக்கும். அதுதான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 km/h. இப்போ இதை நீங்கள் டேரெக்டாகவே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர்/செகண்டில் கூட மாற்றிக்கலாம். இன்ட்டு 5/18. அப்போ நமக்கு என்ன வேணும், ஸோ 15 செகண்ட்ஸ்க்கு எவ்வளோன்னு வேணும். ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ திஸ் இஸ் 25 × 10 which is equal to 250 meters. ஸோ எப்படி சால்வ் பண்ணாலுமே இந்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தான் வரும். ஸோ ஏன் இந்த சம்முக்கும் யாருமே ஆன்சர் பண்ணல. ஸோ இந்த சம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சா பார்க்கறதுக்கு கைஸ். இந்த சம் புதுசாக இருந்துச்சா. 60 km/h மீட்டர்/செகண்டுக்கு மாத்திரம், அதுக்கப்புறம் மீட்டரால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த மாதிரி, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ். அப்போ நமக்கு என்ன தேவை, ஸ்பீடு இன்ட்டு டைம். டைம் கொஸ்டினில் கொடுத்துறாங்க, ஸ்பீடை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா. ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஏன் திருன்னு முடிக்கிறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகே, 5 km அப்பார்ட். ஸோ திஸ் இஸ் 135 km இடையில பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அப்பார்ட் ஆனே சிங்கிள் மென்ஷன் பண்ணுறாங்க. 1 car ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8 AM. ஸோ ஒரு கார் என்ன ஆகுது, 8 AM ஸ்டார்ட் ஆகுது. அப்போது ஒரு கார் 8 AM. ஸோ இன்னொரு கார் என்ன ஆகுது, டுவோர்ட்ஸ் பி. அப்போ பியை நோக்கி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகுது. அனதர் கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பி at 9 AM. அனதர் கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பி at 9 AM. ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்போ சார் ஒர்க் ஆகும், ஓகேவா. ஆப்போசிட்டில் வராங்க, அப்போ ரிலேட்டிவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்போ சார் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சேமாக இருந்ததுன்னா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். போகலாம் வேறு லெவல். ஓகேவா, ஸோ ஃபயராக இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸை அட்டன் பண்ணிகிட்டே வாங்க.
ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் எப்போ அப்ளை பண்ண முடியும்? டைம் ஷுட் பி சேம். அப்போ இங்கே டைம் பாருங்கள் சேமாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 AM அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 9 AM. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இருக்கா? ஸோ அப்போ இதை நீங்கள் 2 மெத்தடில் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த சம்மை நீங்கள் 2 மெத்தடில் யூ கேன் சால்வ் திஸ் சம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஒரே மெத்தடில் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 km/h பிஏ நோக்கி வர்றது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 30 km/h A1 நோக்கி வர்றது. ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு இந்த வண்டி ரெண்டுமே எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 km/h வருமா? ஏன்னா ஆப்போசிட் டேரக்ஷன் அப்படின்னா ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 25 கவர் பண்ணியிருக்கும், இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 30 கவர் பண்ணியிருக்கும். அப்போ 2 பேருமே சேர்த்து 55 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி இருப்பாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? 8 மணிக்கு ரிலேட்டிவ் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 9 மணிக்கு தான் ரிலேட்டிவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ 9 மணிக்கு இந்த 2 காருக்கு இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கணும். 8 மணிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு? 135. ஸோ 8 மணிக்கு 135 டிஃப்ரென்ஸு. ஸோ 9 மணிக்கு இந்த கார் வந்து 9 மணிக்கும் இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கார் எங்கேயுமே மூவ் ஆகலை. பட் இந்த கார் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு 0ல் இருந்திருக்கும். 9 மணிக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் 25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிருக்கும். கரெக்டாக? ஏன்னா தட் பர்டிகுலர் காரோட ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா 25. அப்போ 25 வந்துருச்சு அப்படின்னா ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 9 மணிக்கு 25 வந்ததுனால ஸோ டோட்டல் 135னா 135லேருந்து 25 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 110 தான் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு இடையில இருக்கும். ஓகேவா? இந்த காருக்கு இடையில 110 கிலோமீட்டர் தான் இருக்கும். இதை எவ்வளோ ஸ்பீடில் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ரிலேட்டிவ் அப்ளை பண்ணோம். ரிலேட்டிவ் எப்போ அப்ளை பண்ணுறோம்? வி ஆர் அப்ளைங் த ரிலேட்டிவ் ஸ்பீட் at 9 o'clock. அதுக்கப்புறமா 110 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எவ்வளோ ரிலேட்டிவ் ஸ்பீடு? ஸோ 55 km/h. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா will get 2 hours. ஸோ அப்போ 9 மணிக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகும். அப்போ 11 மணிக்கு தான் என்ன ஆகும்னா இந்த கார்ஸ் எல்லாமே ட்ராவல் ஆகும். ஓகேவா? இந்த கார்ஸ் ரெண்டுமே 11 மணிக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும். 11 மணிக்கு தான் என்ன ஆகும்னா மீட் ஆகும். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ வேறு லெவல். ஸோ காயத்ரி, பாலா, மனோஸ்ரீ அண்ட் தேவயானி வேறு லெவல். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரை போட்டே இருங்க. ஸோ மற்றவங்க எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ஸோ 8 மணிக்கு ரிலேட்டிவ் நாட் ஸ்டார்டட். ஸோ ரிலேட்டிவ் ஸ்டார்டட் ஆன் ஒன்லி 9. ஸோ அப்போ 9 ப்ளஸ் என்ன பண்ணோம்? 9 மணிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டோட்டலில் இருந்து எந்த வண்டி ட்ராவல் ஆகிருக்கோ அதை கழிச்சு போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எ பாய் கவர்ஸ் எ சர்டைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹிஸ் ஹவுஸ் அண்டு சைக்கிள் ரைடிங் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 15 km/h. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடாக எவ்வளோவில் போகிறாரு? 15ல் போகிறார். இஸ் லேட் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minutes. இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகணும். ஸோ 15 km/h போனதுனால டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ லேட்டு. அப்போ நீங்கள் அடுத்த நாள் என்னப்பா பண்ணுவீங்க? ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? ஸ்பீடை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இப்போ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்? ஸோ டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையுமா? ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மா போடுவோம். ஓகே? ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் பாச்சு அப்படின்னா டைம் வில் டிக்ரீஸ். ஸோ அப்போ இனிஷியல் ஸ்பீட் இஸ் டு ஃபைனல் ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 15 km/h is the initial speed. Again 20 km/h is the final speed. ஓகேவா? ஃபைனல் ஸ்பீட் எவ்வளோ? 20 km/h. இனிஷியல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ அப்போ இதோட ரேஷியோ எவ்வளோ? 3:4. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா சேம் டிஸ்டன்ஸ் ரைட் 2 கேஸ்லேயுமே. ஸோ இது ஏ அப்படி பினா ஸோ ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸை 15ல் ஒரு நாள் வராரு, இதே டிஸ்டன்ஸை 20ல் ஒரு நாள் வராது. ஸோ பாலா வேறு லெவல். ஸோ ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஸோ கரெக்டானு மட்டும் நான் செக் பண்ணுறேன். ஸோ அப்போ டைம் ரேஷியோ என்னவாப்பா இருக்கும்? ஸோ ஸ்பீட் ரேஷியோ 3:4னா டைம் ரேஷியோ வில் பி எவ்வளோ? 4:3. அவ்வளோதான் மக்களே, சம் முடிஞ்சுது. இதை போட தெரிஞ்சதுனாலே இந்த சம்மை பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படி சார் போடணும் அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணீங்க? கொஷினில் என்ன யூனிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லேட் பை 5 minutes, லேட் பை 10 minutes. அப்போ நான் இதை 4 minutes அண்டு 3 minutes தான் இந்த ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
ஓகேவா 4 minutes and 3 minutesனு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் சம்மை கவனிச்சிங்கன்னா நான் 15லேருந்து 20 இன்க்ரீஸ் பண்ணதுனால எனக்கு ஆல்ரெடி 4 நிமிஷத்தில் போன இடத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துலேயே வந்துட்டேன். ஏன்னா இதுதான் இனிஷியல் டைம், இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்டரி டைம். ஸோ அப்போ 3 நிமிஷம் வந்துட்டுனா 1 நிமிஷம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குன்னா இப்போ இந்த 1 நிமிஷத்தை கொஸ்டினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் மக்களே. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. இஸ் லேட் பை ஹவு மச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minutes. இப்போ நான் 9 மணின்னு எடுத்துக்கிறேன். லேட் பை 10 minutesனால் எத்தனை மணிக்கு வந்திருப்பார்? 9:10 பார்த்தீங்கன்னா வந்திருப்பார். ஸோ அப்போ 10 நிமிஷம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 20னால ரீச்டு 5 minutes இயர்லியர். அப்போ நம்மளோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9. அவர் எத்தனை மணிக்கே வந்துட்டார்? 8:55க்கே வந்துட்டார். அப்போ 5 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார்னா அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ 55லேருந்து 9:10 அதாவது 15 நிமிஷம் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டாரு. ஸோ 15 நிமிஷம் சேவ் பண்ணதாக கொஸ்டினில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி இந்த டேபிள் போட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா? ஆப்போசிட்டில் இருக்குன்னா ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆப்போசிட்டில் இருக்குன்னா ஆட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு போகிறப்ப அவர் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டை பிடிக்கணும். 10 நிமிஷம் லேட்டை பிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டாரா? ஸோ அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். லேட்டு இயர்லி 2 டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 10 + 5 is 15 minutesனு நீங்கள் அங்கேயே என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 1 minute நம்ம கொஸ்டினில் கண்டுபிடிச்சிருக்குமா? இதை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டினில் 15 minutesனு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மல்டிப்ளை இதை என்டையர் ஈக்குவேஷன் பை 15 போட்டிங்க அப்படின்னா ஸோ த ஆன்சர் வில் பி ஸோ 15 × 60 4 எவ்வளோப்பா? 60 minutes இங்கேயும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 45 minutesம் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, டன். புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி என்ன ஸ்பீடில் போச்சுன்னு தெரிஞ்சுது. இந்த 60 minutes தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டைம். ஸோ அப்போ ஆக்சுவல் டைம் எவ்வளோப்பா? 60 minutes. திஸ் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour. அப்போ ஒரு வண்டி 15 km/h 1 hour ஓடிச்சு அப்படின்னா த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 kilometers. ஸோ மனோஸ்ரீ, காயு, பாலா, ஸோ தேவயானி, சபரி வேறு லெவல். ஸோ 15 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? டன். ஸோ இப்போ இதே செம்ம இன்னொரு மெத்தடில் போடலாம் மக்களே. ஓகேவா? இதே செம்ம இன்னொரு மெத்தடில் போடலாம். ஸோ அந்த இன்னொரு மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நான் இந்த செம்மில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த செம்மை நம்ம மெத்தடில் போடுவோமா? ஸோ அப்போ ஸ்பீட் இஸ் டு டைம். ஸோ இப்போ ஸ்பீட் எவ்வளோ? 84லேருந்து 108ன்னு வந்துருச்சு மக்களே. ஸோ இப்போ இதை 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரேஷியோ எவ்வளோ வருது? ஸோ த ரேஷியோ 7:9 வருது. ஸோ அப்போ டைம் ரேஷியோ 9:7 இருந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 minutes கம்மியாக இருக்கும். கொஸ்டினில் 20 minutes இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ if 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் 90 minutes. திஸ் ஒன் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 20 which gives எவ்வளோப்பா? 70 minutes. ஓகேவா? திஸ் இஸ் 70 minutes. இப்போது போன சம்மில் என்ன கேட்டாங்க? டிஸ்டன்ஸ் கேட்டாங்க. ஓகேவா? நமக்கு டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னது? ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்பீடு இன்ட்டு டைம். ஓகேவா? ஸ்பீட் இன்ட்டு டைம் இஸ் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஸ்பீட் இருக்குது, ஒரு டைம் எடுத்தீங்க அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஓகேவா? ஒரு ஸ்பீடு ஒரு டைம் அது எங்கே இருக்கும்? கொஸ்டின்லேயே இருக்கும். ஒரு ஸ்பீட் இருக்கும், இன்னொரு டைம் இருக்கும். ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்பீடு கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம கொஸ்டினில் ஸ்பீட் தானடா கொடுத்துருக்கீங்க, ஏன்டா திரும்ப ஸ்பீடை கேட்குறீங்க அப்படின்னா அப்போ எந்த ஸ்பீடை கேட்பான்? 20 நிமிஷத்துக்கு 84ல் போனோம் அப்படின்னா மக்களே ஒரு சின்ன டவுட்டில் ஒரு சின்ன எரர். ஸோ 2 கேஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 84 போடுறப்ப 1 hour லேட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக போகிறான். ஸோ இதே 108ல் போகும்போது சீக்கிரமாக போயிடுவானா? அப்போ 20 minutes பார்த்தீங்க அப்படின்னா இயர்லியாக போகிறான். அப்போது கரெக்டாக போடுறதுக்கு என்னடா ஸ்பீடு அப்படின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்பான். அப்போ கரெக்டான போகிற ஸ்பீடுக்கு என்ன தேவை? ஆல்ரெடி டிஸ்டன்ஸு சேம் தான். அப்போ கரெக்டான டைமை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது மக்களே. கரெக்டான டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 hour லேட்டு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 minutes இயர்லி. லேட் அண்ட் இயர்லி இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்போ அங்கே ஒரு 60 minutes, இங்கே ஒரு 20 minutes.
ஸோ இஃப் யூ ஆட் திஸ் அப்படின்னா டோட்டலாக 80 மினிட்ஸ் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சேவ் ஆகி இருக்குது. அப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்குது, இங்கே 80 மினிட்ஸ் வரணும், ஆனால் கொஸ்டினில் நமக்கு 2 மினிட்ஸ்னு இருக்குது. ஸோ அப்போ இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா இன்ட்டு 40 போடுங்க. ஸோ யூ வில் கெட் 360 மினிட்ஸ். ஸோ இங்கே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280 மினிட்ஸ். ஓகேவா, 280 மினிட்ஸ். ஸோ இந்த 360 மினிட்ஸ் எப்போ சார் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 மினிட்ஸ் எப்போப்பா எடுத்தது, 1 hour லேட்டாக வரப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 மினிட்ஸ் எடுக்குது. சீக்கிரமாக வரப்போ எனக்கு 280 மினிட்ஸ் தான் எடுக்குது அப்படின்னா அப்போ எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்குறாங்க. இது கிளியர் மக்களே, புரிஞ்சுதா கொஸ்டின் இது வரைக்கும்? ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ ஸ்பீட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 and 108ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா டைமோட ரேஷியோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி ஸ்பீட் ரேஷியோ எடுக்கிறோம். ஸோ 12 அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் கெட்டிங் 7:8. டைம் என்ன வரும், ஸோ 9:7. யாராவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிங்களா? எனி ஒன்? நோ ஒன்னா? ஸோ அப்போ அதே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸ். பட் இட் இஸ் கொஸ்டினில் நம்ம 2 மினிட்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் சி வருதா? எஸ், ஆன்சர் சி தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ 80 மினிட்ஸ் வருது. அப்போ நமக்கு இந்த சேவிங் 80 மினிட்ஸ் வருதான்னு பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸ் வருது. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், அதே போன சம் தான். 84ல் போகிறப்போ ஸோ 360 மினிட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் எவ்வளோ 6 ஹவர்ஸா. ஸோ இன்ட்டு 6 ஹவர்ஸ் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் த டிஸ்டன்ஸ். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் போதும். 108 எடுத்தாலும் ஆன்சர் வரும். 108 இன்ட்டு ஸோ 280யா. ஸோ அப்போ 280 மினிட்ஸை நம்ம ஹவராக மாற்றோம்னா டிவைட் பை 60 போடணுமா. இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சேமான ஆன்சர் தான் வரும். ஆனால் நமக்கு கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் கேட்கல. ஸோ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஸ்பீட் அட் விச் ஹி மஸ்ட் ரீச் த ஆஃபீஸ் ஆன் டைம். அப்போ டைமில் போகணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ டைமில் நம்ம கரெக்டாக போகணும் அப்படின்னு பாருங்கள். நான் 6 மணி நேரம் எடுக்கிறேன்ல, அப்போ எனக்கு 1 மணி நேரம் லேட்டுன்னு சொல்கிறான். அப்போ நான் எத்தனை மணிக்கு போயிருக்கணும் கரெக்டாக? 5 மணி நேரத்தில் போயிருக்கணுமா? நான் 6 மணி நேரத்தில் இனிஷியல் கேஸ் பாருங்கள், நான் 6 ஹவர்ஸ் எடுக்கிறேன். ஆனால் நான் 6 ஹவர்ஸ் எடுக்கிறது ரீச் த ஆஃபீஸ் 1 hour லேட். அப்போ நான் 5 ஹவர்ஸில் போயிருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டைமில் போயிருக்க முடியும். ஸோ அப்போ த டிஸ்டன்ஸ் இஸ் 84 × 6 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது, ஸோ பேலன்ஸ் 2. ஸோ 48 504. ஸோ அப்போ 504 கிலோமீட்டர்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. விச் கிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100.8 km/h. அவ்வளோதான் மக்களே. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை சால்வ் பண்ணணும். ஸோ 9:7. ஸோ அதை டைமாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடச்சிருச்சு. ஈக்குவலாக கேட்குறாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே டன். நெக்ஸ்ட் போகலாமா? யாரெல்லாம் இந்த கொஸ்டின் வந்து போட்டிங்க, ஸோ போன கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன தான். ஸோ அவங்க கரெக்டாக போனதுக்கான டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, சாரி டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, சாரி கரெக்டாக போகிறதுக்கான ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கரெக்டான டைமை கண்டுபிடிக்கணும். ஓகே டன். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். த டைம் டேக்கன் பை ஏ டு ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ டைம்னா என்னது, ஸோ டைம் இஸ் நத்திங் பட் த சிங்கிள் யூனிட். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடை கொடுக்கல. இன் கவரிங் எ சர்டன் டிஸ்டன்ஸ் த ஸ்பீட் ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் இன் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:4. ஸோ அப்போ ஸ்பீட் ரேஷியோ எவ்வளோப்பா, ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பி இஸ் நத்திங் பட் 3:4. ஸோ அப்போ டைம் ரேஷியோ எவ்வளோ, ஸோ த டைம் ரேஷியோ இஸ் 4:3.
ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிட்ஸ். ஸோ அப்போ நான் 4 minutes அண்ட் 3 minutesனு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அதிகமாக எடுக்கிறாரு, ஏ பார்த்தீங்க அப்படின்னா 1 minute அதிகமாக எடுக்கிறாரு. ஆனால் இதை தான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 30 minutes அதிகம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இன்ட்டு 30 minutes போட்டிங்க அப்படின்னா ஏ இஸ் டேக்கிங் 120 minutes அண்ட் பி இஸ் டேக்கிங் 90 minutes. அவ்வளோதான் மக்களே. ஸோ திஸ் இஸ் டைம். கொஸ்டினில் என்ன கேட்குறான், டைம் டேக்கன் பை ஏ. ஸோ அப்போ ஏ எடுத்துக்கிற டைம் எவ்வளோ, ஸோ 120 minutes இஸ் த ஃபைனல் ஆன்சர். 120 minutes இஸ் நத்திங் பட் 2 hours. ஸோ தேவயானி, ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல், ஸோ சபரி, காயு சூப்பர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 2 hours. ஓகேவா, டன். Shall we move next? To cover a total distance of 416 km. ஓகேவா, ஸோ மொத்தமாக 416 கிலோமீட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to travel. Train A takes 2 hours to 2/3 hours more than train B. அப்போ train B என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்மியான டைம் எடுக்குது. ஸோ 2/3 hours கம்மியாக எடுக்குது. ஏவோட ஸ்பீட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆயிடுச்சு. இட் would take 1/3 hour less. ஸோ இப்போ யூனிட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு மோரு, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பி இங்கே இருக்கார். ஸோ பியை விட ஏ பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எடுக்கிறார். ஓகேவா, இனிஷியல் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் டைம் ஆஃப் ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் would take 1/3 hours லெஸ்ன்னு இருக்கா. அப்போ ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி டைம் என்ன பண்ணுறாருன்னா எடுக்கிறாரு. ஓகே, புரிஞ்சுதா? பிஏ ரெஃபரன்ஸாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மை கொடுத்துருக்காங்க. ஸோ டு கவர் எ சர்டன் டிஸ்டன்ஸ் ஆஃப் 416 ட்ரெயின் ஏ டேக்ஸ் 2/3 hours மோர் தேன் பி. அப்போது ஸ்பீட் ரேஷியோ என்ன ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. அப்போ ஸ்பீட் ரேஷியோ ஆஃப் ஏ, ஓகேவா, இனிஷியலாக இருந்ததுக்கும் ஃபைனலாக இருந்திருக்கும். ஸோ 1:2 மாறிடுச்சுன்னா அப்போ டைம் ஷுட் பி ரெடியூஸ்டு ஃப்ரம் 2 to 1. கரெக்டாக மக்களே? ஸோ டைம் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2 hours எடுத்துகிட்டு இருந்தவன் இப்போ 1 hour எடுக்கணும். அப்போ எவ்வளோ ஹார் சேவ் பண்ணியிருக்கணும்னா 1 hour பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி இருக்கணும். ஆனால் கொஸ்டினில் எவ்வளோ ஹவர் சேவ் பண்ணியிருக்கதா கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்னால் ஆட் பண்ணிக்கணுமா. ஸோ இங்கே ஒரு 2/3, இங்கே ஒரு 1/3, ஆக மொத்தம் 4 hours சேவ் பண்ணதாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு 1 hour தானே இருக்குது. அப்போ இதை 4 hour கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ இன்ட்டு 4. ஸோ அப்போ இங்கே 8 hours. ஸோ இங்கே எவ்வளோ ஹார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours. ஓகேவா, இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ அந்த டைம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கிறதுல 1 hour இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 hours இருக்குது. ஸோ அப்போ இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வில் கெட் 8 hours அண்டு 4 hours. இது என்னது, ஏ இனிஷியலி ஏ இஸ் டேக்கிங் 8 hours. ஸோ ஏவோட ஸ்பீட் இன்க்ரீஸ் தானே ஆச்சு. ஏவோட ஸ்பீட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஆச்சு. ஸோ அதனால் ஏவோட டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கா, 4 hours ஆகிருக்கு. அப்போ இதை பியோட கம்பேர் பண்ணுங்கள். அப்படியே பியோட அப்படியே கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இனிஷியலாக பி எடுக்கிறது ஏ எடுக்கிறது 8 hours. ஏ டேக்ஸ் 2/3 hours மோர் தேன் ட்ரெயின் பியா. அப்போது ஏ டேக்ஸ் 2/3 hours மோர் தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னவாப்பா இருக்கும், சாரி மக்களே, A takes more hour than B தானே. ஸோ அப்போ A takes Bயை விட 2/3 hours என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகம். அப்போ பிஏ கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, B இஸ் கம்மி டைமா. அப்போ 8 hourல இருந்து 2/3 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் 5/1/3 hours மக்களே. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில். ஸோ 5/1/3 hours. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த கொஸ்டினை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைத்துவிடும். ஸோ ஆன்சர் என்ன வருது, 52 52. ஸோ பியோட டைம் எவ்வளோப்பா வருது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16/3 hours. ஸோ அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், 416. ஸோ நான் ரைட்டில் போடுறேன். 416 கிலோமீட்டரா டிவைடட் பை 16/3 which is equal to 3 into 416 divided by 16. So this is 26 times.
ஷிட் மக்களே, நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோடதை தேவையில்லாமல் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் பியோடதை சும்மா இந்த சம்மில் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. பட் பி பார்த்தீங்க அப்படின்னா கேட்கவே தேவையில்ல. ஓகேவா? ஸோ நான் பியை சும்மா கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ பி கேட்டாங்க அப்படின்னா இப்படி போடுங்க. ஓகே, ஸோ நான் பி கேட்குறாங்கன்னு நினச்சிட்டேன். இப்போ இதுக்கு தான் கொஸ்டினை கொஞ்சம் ஒழுங்காக படிக்கணும். ஸோ நான் பார்த்தீங்களா, இப்போ நான் காம்ப்ளிகேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நானாகவே நினச்சிட்டேன். ஏவோட ஸ்பீட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்றுமே இல்லை மக்களே. ஏவோட ஸ்பீட் வேணும் அப்படின்னா இனிஷியல் டைம் எடுங்க. ஸோ ஏவோட டிஸ்டன்ஸை டிவைட் பண்ணுங்கள். ஸோ ஏ 416 டிவைடட் பை 8 போட்டிங்க அப்படின்னா 52. இங்கேயே சம் முடிஞ்சிச்சு மக்களே. பியோடது கேட்டால் எப்படி போடணும்னு தெரிஞ்சுதா? ஓகேவா? பியோடது கேட்டால் எப்படி போடணும்னு தெரிஞ்சுதா? பியோடது கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் பி இஸ் ஆஸ்க்டு ஆன்சர் இஸ் 78. ஓகேவா? பி இஸ் 78. ஏவோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52. கிளியர்? எஸ், ஏவோட ஸ்பீட் தான் கேட்குறாங்க. ஸோ ஏவோட ஸ்பீட் கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் டேரக்ட்லி இந்த ஸ்டெப்போடே முடிச்சுக்கோங்க. இனிஷியலி ஏ ஹாஸ் டேக்கன் 8 hours. இதை கண்டுபிடிச்சிங்கனாலே சம் முடிஞ்சு. ஸோ 416 டிவைடட் பை 8 இஃப் யூ புட் அப்படின்னா 52. தட்ஸ் இட். ஓகே, மூவிங் நெக்ஸ்ட். மனோஸ்ரீ ஓகே, நான் அதை படிக்கல. ஸோ ஏ ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. எஸ், ஓகே, டன். ஓகே, சூப்பர். ஸோ 52 தான் கரெக்டான ஆன்சரு. எல்லாமே கரெக்டு தான். ஏ தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். பட் நான் பியை கண்டுபிடிச்சேன். ஸோ பி ஆல்சோ என்ன வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 வந்தது. ஓகேவா? டன். பி கேட்டால் டேரெக்டாக 4 ஆல் டிவைட் பண்ணக்கூடாதா? நோ. பி கேட்டால் டேரெக்டாக 4 ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா பியோட டைமை கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 4 மணி நேரம் கம்மின்னு தான் சொல்கிறானே தவிர, ஏக்கு 4 மணி நேரம் கம்மி தான் தவிர பிஏ எங்கேயுமே ரிலேட் பண்ணல. பி ஏ இனிஷியலாக எடுக்கிறத விட 2/3 hours கம்மி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 1/3 hours என்ன பண்ணியிருப்பாருன்னா எடுத்திருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு சம்மு. ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம்ஒர்க் போடுங்க. ஓகேவா? ஸோ எப்படி போடணும் அப்படின்னா, எ மேன் கவர்ஸ் எ சர்டைன் டிஸ்டன்ஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் 3 kilometer மோர். இனிஷியலாக ஒரு ஸ்பீட் எஸ்ன்னு இருக்குது. அதுலேருந்து 3 kilometer என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துகிறாரு. he would have taken 40 minutes less. ஸோ 3 km/h அதிகப்படுத்தினா 40 minutes less. அதுவே சேம் டிஸ்டன்ஸை 2 மணி நேரம் கம்மியாக எடுத்தார் அப்படின்னா 40 நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகுது. ஸோ அப்போ 2 cases ஆர் தேர். 2 cases. கேஸ் 1, கேஸ் 2. ஸ்பீடில் என்ன சேஞ்சு, டைமில் என்ன சேஞ்சு. ஸ்பீடில் என்ன சேஞ்சு, டைமில் என்ன சேஞ்சு. ஸோ என் மேனுக்கு ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 3 kilometer மோர். அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, ஸ்பீடு வந்து 3 kilometer அதிகமாச்சுன்னா டைம் பார்த்திங்க அப்படின்னா 40 minutes அதிகமாக. 40 minutes நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவராக மாற்றிக்கிறேன் 2/3. ஸோ இட்ஸ் இஸ் 2/3. அகெயின் ஸ்பீடு செகண்ட் கேஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 kilometer கம்மியாகுது. அப்போ டைம் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு கேஸில் டைம் கெட்டிங் லெஸ். ஸோ செகண்ட் கேஸில் டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த எப்போவுமே நமக்கு டிஸ்டன்ஸ் சேம் தானே மக்களே. இதுலேயும் டிஸ்டன்ஸ் சேமு. ஸோ இதுலேயும் டிஸ்டன்ஸ் சேமு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸஸ் சேம். அப்போ டிஸ்டன்ஸ் சேம்னா என்ன அர்த்தம், ஸ்பீட் இன்ட்டு டைம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வி ஆர் ஹேவிங் 3 ஈக்குவேஷன். ஸோ எஸ் இன்ட்டு டி ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். அப்போ எஸ் இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு s plus 3 into t minus 2/3. This is equation 1. So st is equal to s minus 2 into so t plus 2/3. So இது first equation, இது second equation. So இது ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you will get the value of s and t. So s in t multiply பண்ணிங்கன்னா you will get the answer. ஓகேவா? டன். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ எஸ் இன்ட்டு டி தான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீட் அண்ட் நார்மல் டிஸ்டன்ஸ். அது 3 அதிகமாச்சுன்னா 2/3 கம்மியாகுது. 2 கம்மியாச்சுன்னா 2/3 பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகுது. ஸோ அப்போ எஸ்சியும் டியும் தனித்தனியாக இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஸ்டி கேன்சல் ஆயிரும். ஸோ வில் கெட் 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வித் எஸ்டி அண்ட் கான்ஸ்டன்ட். எஸ்டி அண்ட் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஸோ மூவிங் நெக்ஸ்ட்.
ஸோ தீஃப் சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஸ்பீட் வித் சேம் டைரக்ஷன். ஓகேவா, ரிலேட்டிவ் ஸ்பீட் வித் சேம் டைரக்ஷன். ஏன்னா தீஃபும் போலீஸும் சேம் டைரக்ஷனில் ஒன்றா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியுமா. அப்போது ஏ போலீஸ்மேன் ஸ்பாட்டட் ஏ தீஃப் அட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 meters. அப்போ எனக்கு என்ன கொடுத்துறாங்க, டிஸ்டன்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன். ஓகேவா, த மொமெண்ட் தே போத் saw each other they started running in the same direction. Okay, same direction on the same track. The thief was running at 10 meters per second and chasing him at 12 meters per second. How much distance the policeman needed to cover the catch the thief? இப்போ இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ மெத்தடில் போடலாம். ஓகேவா, ரேஷியோ மெத்தடில் போடலாம். தீஃப் இஸ் டு போலீஸோட ஸ்பீட் ரேஷியோ எவ்வளோ, 10:12, which means 5:6. அப்போ இந்த கேப் எவ்வளோ, ஒரு பார்ட். அப்போ அந்த கேப்பை தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் கவர் பண்ணுமா. அப்போ அந்த ஒரு கேப்பை எவ்வளோ மீட்டர்ஸ், 40 meters. இப்போ இன்ட்டு 40 போட்டிங்கன்னா யூ வில் கெட் 200:240. ஸோ கேப் பார்த்தீங்க அப்படின்னா 40. ஸோ அப்போ போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 240 ஓடணும் அப்படின்னு நீங்கள் ரேஷியோ மெத்தடில் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். சி தான் 200 240 240. ஓகே, ஸோ 240 தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர். இதே இந்த சம்மை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தடில் போடலாம். ஸோ என்ன நமக்கு கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டைமை கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எவ்வளோ டைமில் அவங்க பிடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, ஏன்னா டிஸ்டன்ஸ் கொஸ்டினில் கொடுத்துறாங்க, ஸ்பீடும் கொடுத்துறாங்களா. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ இந்த 40ங்கிறது என்னது, எக்ஸ்ட்ரா தானே. இந்த எக்ஸ்ட்ரா போலீஸ் ஓடுறத விட தீஃபை விட எக்ஸ்ட்ரா யார் ஒன்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒன்றும். ஸோ அப்போ அந்த 40 kilometer யார் எக்ஸ்ட்ரா ஒன்றா, போலீஸ் ஒன்றும். ஏன்னா தீஃபையும் பிடிக்கணும். ஸோ தீஃபை தாண்டி இவர் எக்ஸ்ட்ரா போடணுமா. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஸ்பீட் இவர் ஓடுறான்னு பாருங்கள். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 10 meters per second. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 12 meters per second. அப்போ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 2 meters per second இருக்கா. அப்போ இந்த 2 meters per second நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடச்சிரும், which is equal to 20 seconds. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு டைம் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. நமக்கு இப்போ என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தேவை. அப்போ டிஸ்டன்ஸ் யாருக்கு கேட்குறாங்க, போலீஸ்மேன். அப்போ ஸ்பீட் இன்ட்டு டைம் ஆஃப் என்ன பண்ணும், ஸோ டைம் இருக்குது. ஸோ டைம் இன்ட்டு ஸ்பீடு தானே நமக்கு டிஸ்டன்ஸு. ஸ்பீட் ஆஃப் என்ன பண்ணும், போலீஸ்மேன் கேட்டாங்கன்னா போலீஸ் போடுங்க, தீஃப் கேட்டாங்கன்னா தீஃப் போடுங்க. இப்போ எவ்வளோ வரும், ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரே ஸ்டெப்பு தான். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை எக்ஸ்ட்ரா ஸ்பீட் எவ்வளோ 2 இன்ட்டு கொஸ்டினில் அவர் எவ்வளோ போகிறாருன்னா 6, which is equal to 240. ஸோ ஒரே ஸ்டெப்பில் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வில் கம். ஓகேவா, எஸ் 240 ஃபார் போலீஸ், 240 ஃபார் போலீஸ். சபரி வேறு லெவல். ஸோ 240 புரிஞ்சுதா. ஸோ அப்போ இந்த சம்மில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ கொஸ்டினில் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ரிலேட்டிவ் ஸ்பீடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வில் டைரக்ட்லி வந்துடும். ஸோ இன்கேஸ் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா டைம்ன்ட்டு யாரோட ஸ்பீடு போட்டிங்களோ அவங்களோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு சம் தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் தீஃபில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில சம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, ஸோ ஏஎன்பி ஸ்டார்ட் த எக்ஸாம் வித் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 kilometer அண்ட் 50 kilometer ஸ்டார்ட் அட் த சேம் டைம், ஒரே சேம் டைமில் ஆரம்பிக்கிறாங்க. If in covering the journey A takes 15 minutes longer than B, the total distance of the journey is. ஓகேவா, the total distance of the journey is. இப்போ இந்த சம்மை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்ஷன் மெத்தடில் போடுறேன் மக்களே. ஓகேவா, அசம்ஷன் மெத்தடில் போடுறேன். எப்படி போடணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி எடுத்தோம்ல. ஸோ இந்த மாதிரி இவன் 40 kilometer per hour, இவன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 kilometer per hour. அப்போ இவன் பார்த்தீங்க அப்படின்னா நான் டோட்டலாக 50 × 40 எடுத்தேன்னா இங்கே இருக்க நம்பர் இங்கே போயிடும். ஸோ இங்கே இருக்க நம்பர் இங்கே வந்துடுமா. அப்போது நான் அசியூம் பண்ணுறப்போ 40 × 50 என்னோடய டோட்டல் டிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா, என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 40 × 50 இருந்துச்சுன்னா என் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 10 வருமா. ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரப்போகுது. ஆனால் எனக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 15 minutesனு கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் 10 hour. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹவரில் கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு ஹவரில் தான் இது வரும். ஸோ இது மினிட்ஸில் இருக்கா, அப்போ மினிட்ஸ் ஹவராக மாதிரினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா எப்படின்னு. ஸோ இப்போ இதோட மல்டிப்பிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து
டோட்டல் டிஸ்டன்ஸாக எடுக்கிறேன். அப்போ இவன் 50 ஹவர்ஸு இவன் 40 ஹவர்ஸ் எடுத்துருப்பானா, அப்போ த டிஃப்ரென்ஸஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 - 40 அதில் கேட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஆனால் எனக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எப்படி கம்பேர் பண்ணுவீங்க, 15 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த 10 ஹவர் தான் எனக்கு கொஸ்டினில் 15 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கான். அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவராக கன்வெர்ட் பண்ணுங்கள். யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் 1 டைம், திஸ் இஸ் 4 டைம்ஸ், 4 10s are 40. சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 மட்டும்தான் பேலன்ஸ் நிற்கும். இதே இந்த கொஸ்டினில் லாங்கர்னால் என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஸ்னு அர்த்தமா. இதே இந்த சம்மில் டோட்டலாக வந்து 15 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இஃப் டோட்டல் ஈக்குவல் டு 15 மினிட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதே சம்மு 40 × 50. அப்போ டோட்டல் டைம் எவ்வளோ, 90 × 15/60 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஆன்சர் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் சம். ஸோ இது வேற ஒரு சம்முக்கு இந்த ஆன்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, புரிஞ்சுதா மக்களே எல்லாருக்கும்? ஸோ எப்படி போகிறோன்னு புரிஞ்சுதா? கிளியரா? ஸோ திஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்ஷன் மெத்தட். ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சம். ஓகேவா? ஸோ இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சம்மு. சம்மாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் இதை கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இட் வில் பி டஃப். ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். 2 jeeps ரன் ஃப்ரம் எ ஹவுஸ் அட் எ ஸ்பீட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 km/h. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 மணி மக்களே. ஓகேவா? 6 மணி. அப்போது 6 மணிக்கு இந்த ஜீப் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புது. எவ்வளோ km/h? 20 km/h. ஓகேவா? 20 km/h. அடுத்து 10 நிமிஷம் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜீப் பார்த்தீங்கன்னா கிளம்பும். அப்போ ஃபஸ்ட்டு ஜீப் எங்கேப்பா இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபஸ்ட்டு ஜீப் பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதே மாதிரி அடுத்த 10 நிமிஷம் இது என்னது 6:10. 6:10க்கு ஜீப் இங்கே இருக்கும். 6:10க்கு இங்கே ஒரு ஜீப் என்ன இருக்கும், கிளம்பி இருக்குமா? ஸோ அடுத்த மணி 6:20க்கு என்ன ஆகுன்னு பாருங்கள். 6:20க்கு இந்த ஜீப்பு இங்கே வந்துடும். இங்கே இருந்த ஜீப் பார்த்தீங்கன்னா 6:20க்கு இங்கே வந்துடும். ஏன்னா 10 நிமிஷம் இது ஓடி இருக்கும். ஸோ இந்த ஜீப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஜீப்பு 6:20க்கு இங்கே வந்துடும். ஓகே, 6:20க்கு இந்த ஜீப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ என்ன சார் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6 மணிக்கு கிளம்புன ஜீப்பு. ஸோ இது எத்தனை மணிக்கு கிளம்புன ஜீப்பு, 6:10க்கு கிளம்புன ஜீப்பு. இது 6 மணிக்கு கிளம்புன ஜீப்பு. ஸோ 6:20 தான் பார்த்தீங்கன்னா இப்போ டைம். இப்போது இந்த ஒரு ஜீப்புக்கும் 10 மினிட்ஸ் இடைவேளையில் என்னோட ஜீப்போட டிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜீப் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் எவ்வளோ போயிருக்கும். ஸோ 20 km/h / 6 கிழிஞ்சுது. இப்போ இந்த சம்மில் வந்து சின்னதாக ஒரு நம்பரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது வந்து 60 km/hன்னு வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? 60 km/h. அப்போ 10 மினிட்ஸில் எவ்வளோ போயிருக்கும், 60 × 10 மினிட்ஸை ஹவராக மாற்றினீங்கன்னா 10 km போயிருக்குமா? அப்போ இந்த ஜீப்பானது 15 மினிட்ஸில், ஓகேவா, சாரி 10 மினிட்ஸில் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 km போகுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 km இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், 10 km இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 km இருக்கும். இன்கேஸ் 6:30க்கு இன்னொரு ட்ரக்கு கிளம்புச்சுன்னா கூட, ஸோ 10 நிமிஷத்தில் அந்த ட்ரக்கு எவ்வளோ தான் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா 10 km தான் போகுது. ஸோ அப்போ த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சேமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கும் அந்த காருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த 10 மினிட்ஸ் இன்டர்வலில் அந்த ஜீப் பார்த்தீங்கன்னா கிளம்புது. ஸோ அதே அந்த ஜீப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே கான்ஸ்டன்ட் ஸ்பீட் 20 km என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்போ இனிஷியலாக இருந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆகி இருக்காது. ஓகேவா? இனிஷியலாக இருந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி இருக்காது. ஸோ அப்போ நான் இன்னொரு ஜீப்பு 6:40க்கு ஒரு ஜீப்பை எடுத்தனா கூட எனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்புக்கும் 10 km என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். விச் இஸ்
இந்த கேப்பு 10 minutes கேப். ஓகேவா? இந்த கேப்பு 10 minutes கேப். சார் சொல்லி முடிச்சுட்டு ஒரு வாட்டி திரும்ப சொல்லுங்கவா தம்பி. இப்போ வரைக்கும் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டிங்கப்பா. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு 1 minute ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. இங்கே தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அப்போ 1 minute நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஓடி இருக்கீங்க. ஸோ உங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்கன்னா 5 km/h. 1 minute அப்புறமா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா உங்களை பின்னாடி துரத்திட்டு வரான்னு வச்சுக்கோங்க 5 km/h. அப்போ இந்த கேப் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வண்டியை சைடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 60 km/h வருது. ஸோ நீங்களும் 60 km/h வரீங்க. அப்போ உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை சைடு அடிக்கவே முடியாது. ஏன்னா சேம் ஸ்பீடாக இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, அந்த வண்டியை சைடு அடிக்க முடியாது. ஓகேவா? மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் கரெக்டு தான். ஸோ கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா மட்டும் பாருங்கள். ஓகே? ஸோ சைடு அடிக்க முடியாது. இன்கேஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கும் உங்களுக்கும் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வண்டியை சைடு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த வண்டி 100 km/h போகுது. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா 100 km/h போகுதுன்னா உங்களால் இந்த வண்டியை சைடே அடிக்க முடியாது. விச் இஸ் அந்த டிஸ்டன்ஸை கூட உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா மேட்ச் பண்ண முடியாது. ஓகே? அப்போ எனக்கு எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடில் வருது. 10 minutes என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பு. இப்போ கொஸ்டினை படிங்க. இப்போ கொஸ்டினை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு இதான்ப்பா ஆன்சரு. மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி கிளம்புது. ஸோ அந்த வண்டியோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்பு சேமாக இருக்கும். ஓகேவா ஜி? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு மச் ஸ்பீட் வில் எ உமன் கம்மிங் ஃப்ரம் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த ஹவுஸ். இப்போ வண்டி எப்படி போகுது, வண்டி இங்கேருந்து இந்த சைடு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஈஸ்ட் பக்கம் போகுதுன்னா உமன் கம்மிங் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்போ அவங்க இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வராங்க. ஓகேவா? இங்கேருந்து எங்கே வராங்க, இங்கே வராங்க. இப்போ இப்படி வர்றதுனால நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த வண்டிக்கும் கேப் எவ்வளோ, 10 minutes. ஆனால் அந்த அம்மா இந்த சைடு வர்றதுனால ஹவுஸ், ஸோ ஷீ வில் மீட் த செகண்ட் ஜீப் அட் த இன்டர்வல் ஆஃப் 6 minutes. ஸோ அப்போ இங்கேருந்து அந்த அம்மா வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கேருந்து எங்கேருந்தோ வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து இங்கே பார்த்துட்டாங்க. இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ இங்கேருந்து வர வண்டி இருக்குது, இப்போ இங்கேருந்து வர வண்டி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த அம்மா நின்றுட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த அம்மா நின்றுட்டே இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜீப் வந்து இங்கே பார்த்துட்டாங்க. அடுத்த ஜீப் இவங்களை பார்க்கறதுக்கு 10 minutes ஆகும் மக்களே. கரெக்டாக? ஏன்னா அந்த அம்மா வந்து 10வது நிமிஷத்தில் ஒரு ஜீப் இருக்க இடத்துல இருக்காங்கன்னா இந்த வண்டி இந்த இடத்துக்கு வர்றது 10 நிமிஷம். இதே இந்த வண்டி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 20 minutes. ஸோ அதே 3வது வண்டி வர்றதுக்கு 30 minutes. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நடக்கிறாங்க. அப்போ நல்லா நம்மளோட ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்டை யோசிச்சு பாருங்கள். ஒரு வண்டி இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 10 minutes ஆகுது. ஆனால் அந்த அம்மா இந்த சைடு நடந்து வர்றதுனால அதோட டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு. ஏன் டைம் கம்மியாகுது? இங்கேயும் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க, உங்களோட சொந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் ஏதோ ஒரு பெரிய ஊர் சொல்லுங்கள், திருச்சின்னு வச்சுக்கோங்க. திருச்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே எங்கே இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கீங்க. இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது. உங்கள்கிட்ட 2 கேஸ் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னையிலேருந்து நீங்களே திருச்சிக்கு போகிறதுக்கு which is 10 hours ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ண சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து யாரோ ஒரு ஆளை நீங்கள் இங்கே வந்து சென்டரில் வந்து கொடுக்க சொல்லலாம். கரெக்டாக? இப்போ சென்டரில் வந்து விழுப்புரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ விழுப்புரம் சென்டரில் இருக்குன்னா இப்போ அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்து எத்தனை மணி நேரத்தில் கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து நீங்கள் இங்கே போகிறதுக்கு 10 hours ஆகும். ஆனால் இங்கேருந்து ஒரு ஆள் இதை பாதி தூரத்தில் எடுத்துகிட்டு வந்தாருன்னா நீங்கள் ஃபுல்லாக போத்தவில்ல 5 மணி நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு கிடச்சிரும். கரெக்டாக? அப்போ அந்த உமன் முன்னாடி நடந்து வர்றதுனால எப்படி இப்போ உங்கள் அப்பாவோ உங்கள் தம்பியோ அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த சீக்கிரமாக பார்த்துருவீங்க இல்லையா? அதே அந்த பொருள் திருச்சியில் இருந்ததுன்னா பார்க்கறது கஷ்டம். ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட அந்த ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணிட்டாங்க. சேம் கேஸ் இங்கேயும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஜீப் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த உமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டாங்க. புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? ஏன் வந்து அந்த டைம் கம்மியாச்சுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் புரிஞ்சுதாப்பா?
ஏன்னா அந்த உமன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டன். ஸோ அப்போ த டைம் ரேஷியோ, ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் சேம் தான். ஸோ சேம் டிஸ்டன்ஸ் இஸ் ட்ராவல்டு பை போத் த கேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் it is travelled by only jeep. In second case it is travelled by both jeep and woman. So second case la jeep and woman nala same distance travel பண்ணப்பட்டிருக்கு. So the time ratio is nothing but time ratio எவ்வளோப்பா 10 minutes is to 6 minutes. அப்போ initially the speed ratio என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the speed ratio is 6:10 parts. அவ்வளோதான் மக்களே. இனிஷியலி த ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:10 இருந்திருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் கேஸில் 6 km/h வந்துன்னு அந்த வண்டி எப்படி திடீர்னு 10 km மாறுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த 4 km யார் தந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விமன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். புரிந்ததா? இஸ் இட் கிளியர் மை ஃப்ரெண்ட்ஸ்? எஸ், வேறு லெவல் சம் இது. ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ரேஷியோ எடுத்து இந்த சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இந்த ரேஷியோ ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அப்போ இனிஷியலி த டைம் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக டைம் பார்த்தீங்கன்னா 10 minutes ஆச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 minutes ஆகுது. அப்போது இனிஷியலாக 6 இருந்தது அப்படின்னா இப்போது 10 இருந்திருக்கும். விச் இஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருந்தது ஜீப்பு. இங்கே இருக்கிறது எவ்வளோ ஸ்பீடு இது? இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப்பு ப்ளஸ் உமன். அப்போ ஜீப்பு 6னா உமன் எவ்வளோ 4. அப்போ ஜீப் தான் பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்காங்க 6 parts which is 20 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 4 parts அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ வேறு லெவல் சம் இல்லை இது. ஸோ அவ்வளோதான் மக்களே. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் திஸ் சம். ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சிங்கிள் ஸ்டெப் தான். ஆனால் அதை ஏன் அப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டோரி மட்டும்தான் இது. ஸோ அவங்க ரிலேட்டிவில் இருக்காங்க. ஸோ தட் அவங்களோட ஸ்பீட் ரேஷியோ அந்த விமன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வரதுனால ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிடுவாங்க. ஓகே, வாட் இஸ் த ஆன்சர்ப்பா? 6 parts is given as questionல 20. ஏன்னா ஜீப் தான் பார்த்தீங்கன்னா 20. ஸோ 6 parts is 20 அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 4 parts? ஸோ 20 divided by 6 parts into 4 parts which is equal to 2/3. ஸோ 40/3 which gives 13 1.5. கிளியரா? அஜி கவி வேறு லெவலாக இந்த சம்மு புரிஞ்சுதா? எஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வச்சுப்போம். 5 நிமிஷம் முன்னாடி நீங்கள் இந்த கொஸ்டினை படிச்சிருந்தீங்கன்னா என்னடா கொஸ்டின் இது, 2 கார் வருதுங்கிறான், 3 கார் வருதுங்கிறான், 4. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 கார் சொல்லிட்டாங்கல்ல, இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் கார்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்ஃபைனைட் கார்ஸ் வந்தாலுமே இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரும். டன்? எஸ், வேறு லெவல். ஸோ ரொம்ப நன்றிகள். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே எனக்கு எப்படி நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா யோசிப்பேன். ஸோ டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் எந்த ஒரு சம் எடுத்தாலுமே ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணுங்கள். 6 நிமிஷம் ஆகுது ஏன் 10 நிமிஷம் ஆகுது ஏன் 6 நிமிஷம் ஆக போகுது, டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா எதிரில் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே ஈஸியாக பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? டன். ஓ மை காட், கடைசியில் 2 வேறு லெவல் சம் இருக்குது. இதில் ஒரு சம் நான் எடுக்கிறேன், ஒரு சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் போடுங்க. ஓகேவா? இன் எ ஜேர்னி ஆஃப் 3 unequal laps. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 unequal lap அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ unequal lapனா என்னப்பா? இப்போ ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சுற்றி வந்தீங்க அப்படின்னா ஒரு லேப்னு அர்த்தம். ஸோ அப்போ லேப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப். ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டு மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் ரவுண்ட் 1, ஸோ ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ஸோ இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப். ஓகே. ஸோ a car covers a distance of 200 kilometers in first 4 hours in the first lap. அப்போ இது ஃபஸ்ட்டு லேப். கொஸ்டினில் 3 லேப் கொடுத்தானா டக்குன்னு அந்த 3 லேப் எப்படி இருக்குங்கிறத அசியூம் பண்ணி டக்குன்னு போட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் தேர்ட் லேப். ஸோ ஃபஸ்ட்டு லேப் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ப்பா? 200.
ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு 4 hours. அடுத்த லேப் எவ்வளோ? ஸோ 162. ஆனால் இந்த லேப்புக்கு இங்கே பாருங்கள், இங்கே டைமை கொடுத்துட்டான், இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஸ்பீடை கொடுத்துருக்கான். அப்போ ஸ்பீடை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடை வச்சு நம்ம தான் டைமை கண்டுபிடிக்கணுமா? ஸோ திஸ் இஸ் 15 meters per second. ஓகே. ஸோ தேர்ட் லேப் பாருங்கள், இட் கவர் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு இப்போ நம்ம கொடுக்கல. ஆஃப் த ஃபைனல் லேப் இன் 4 hours. ஸோ இப்போ இது எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours. such that the average speed of the car for the entire journey was எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ இப்போ நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 தெரிஞ்சிச்சு. வாட் வாஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் இன் த தேர்ட் லேப் ஆஃப் த ஜேர்னி? அப்போது தேர்ட் லேப்போட என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் இன் த தேர்ட் லேப்? ஸோ அப்போ மூணாவது லேப்போட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ மூணாவது லேப்போட ஸ்பீடு வேணும் அப்படின்னா ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னப்பா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ அப்போ மூணாவது லேப்க்கான டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை. அதை தான் நமக்கு அழகாக ரிமைனிங் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மூணாவது லேப்க்கான டைம் இருக்கா? யா, வி ஆர் ஹேவிங் த டைம் விச் இஸ் 4 hours. ஸோ அப்போ மூணாவது லேப்க்கான டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டில் முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் இந்த தேர்ட் லேப் அப்படிங்கிறத நீங்கள் தான் என்ன பண்ணால் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கேருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ வி ஆர் ஹேவிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுன்ட்டு டோட்டல் டைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? அதிலேருந்து ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும் கிடச்சிருமா? ஸோ அதிலேருந்து ஃபஸ்ட்டு 2 டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். ஸோ வேறு லெவல் காயத்ரி அண்ட் மனோஸ்ரீ 47 தான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு டோட்டல் டைம் பார்த்திங்கன்னா தேவை. ஆனால் நம்மக்கிட்ட இங்கே ஒரு டைம் இருக்கும், இங்கே ஒரு டைம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா டைம் இல்லை, அது ஸ்பீடாக இருக்குது. அப்போ ஸ்பீடை டைமாக மாற்ற என்ன பண்ணணும்? ஸோ டைம் ஈக்குவல் டு 162. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஃபஸ்ட்டு சம்முன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஹார்ஸ்னு கிடைக்கும் மக்களே. ஓகேவா? திஸ் இஸ் 3 hours. அப்போ மொத்தமாக நம்ம எவ்வளோ ஹார்ஸ்பா ஓட்டியிருக்கோம்? ஸோ வண்டியை ஓட்டினது எவ்வளோனா, இங்கே ஒரு 4 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 11 மணி நேரம். ஸோ அப்போ 11 மணி நேரம் இன்ட்டு ஆவரேஜ் ஸ்பீட் 15 போட்டிங்கன்னா 50 km/h போட்டிங்கன்னா நம்ம மொத்தமாக ஓட்டினது 550 km. அதுலேருந்து ஃபஸ்ட்டு லேப் ஒரு 200 போயிடுச்சு, அடுத்த லேப் ஒரு 162 போயிடுச்சு. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். 88. ஸோ 5லேருந்து போயிடுச்சுன்னா 288 188 188 மக்களே. ஓகேவா? 188 km. ஸோ 550லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? பாதி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 188 divided by 4 if you substitute அப்படின்னா will get 47 is your answer. ஸோ வேறு லெவல் காயத்ரி, மனோஸ்ரீ, ஸோ தேவயானி, சூப்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 188 km -4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஃபயரா? டன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாசாக படிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸே உங்களால் காம்ப்ளெக்ஸாக போட முடிஞ்சு அப்படின்னா இப்போ இருக்க எடிக்கிட்டிவ் பேட்டர்னோட ப்ரிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக கேட்கறது கிடையாது. ஸோ உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கொஸ்டின், 20லேருந்து ஒரு 22 கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா உங்களால் அசால்ட்டாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட முடியும். ஸோ சபரி சூப்பர். ஸோ 47 தான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆன்சர். ஸோ கையோட கையாக லாஸ்ட் சம்மையும் நானே போட்டுருவா. ஸோ லாஸ்ட் சம்மையும் நானே போடுறேன். ஸோ எ மேன் ஹேட் டு ட்ராவல் 49 km. ஓகேவா? மொத்தமாக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 km பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும். விச் ஹீ டிவைடட் இன்ட்டு 6 stretches. போன சம் எத்தனை லேப் பார்த்தோம்? 3 லேப் பார்த்தோமா? இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6 stretchesன்னு சொல்லிட்டாங்க. விச் வேர் எக்ஸாக்ட் மல்டிபிள் ஆஃப் எய்தர் 4 or 5. அப்போ அந்த லேப் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா எக்ஸாக்டாக இருக்கணும், 4 or 5. இப்போ வந்து அந்த லேப் வந்து 20 இருக்கலாமானா இருக்கலாம், 25 இருக்கலாமானா இருக்கலாம். ஏன்னா இது 4 டிவைட் ஆகுது, இது 5 டிவைட் ஆகுது. இப்போ 13ன்னு ஒரு லேப் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நம்பர் 4 டிவைட் ஆகலை, 5 டிவைட் ஆகலை. அப்போ ஃபஸ்ட்டு 4 ஸ்ட்ரெச்சஸை நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மொத்தமாக 6 ஸ்ட்ரெச்சா? 1 2 3 4 5 6. ஸோ ரஜினிகாந்த் படத்தில் என்ற மாதிரி நம்ம எண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு வழி இல்லை. ஸோ மொத்தமாக எத்தனை ஸ்ட்ரெச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ரெச்சஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த 6 ஸ்ட்ரெச்சஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் எவ்வளோ கொடுத்துறாங்க 4 கிலோமீட்டர்னு கொடுத்துட்டான்ப்பா. ஸோ 4 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சு. ரெண்டாவது ஸ்ட்ரெச் எவ்வளோ 5. மூணாவது ஸ்ட்ரெச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ நாலாவது ஸ்ட்ரெச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அடுத்த 2 ஸ்ட்ரெச்சு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 4 கிலோமீட்டர் அண்ட் 5 கிலோமீட்டர் ட்ராவல்ட் அட் த ரேட்ஸ் ஆஃப் 40 அண்டு 60. இப்போ அந்த ஸ்ட்ரெச் வந்து 4ஓட மல்டிப்புள்னா அதை வந்து 40 கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தில் போவான். 5ஓட மல்டிப்புள்னா அதை பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹார் வேகத்தில் போகணும். அப்போ 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்னா எத்தனை 40 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடு. இது பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடு. 4ஓட மல்டிப்புள்னா 40 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடு. இப்போ ரிமைனிங் இருக்க 2 ஸ்ட்ரெச்சஸ் நமக்கு தெரியல. அப்போ அதை தான் நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு எந்த ஒரு டேட்டாவுமே என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. அதே மாதிரி பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் ஸ்ட்ரெச்சஸ் ஹி ரெஸ்ட் ஃபார் 6 minutes. அப்போ 2 ஸ்ட்ரெச் நடக்குது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஸ்ட்ரெச்சுக்கு நடுவில் ஒரு ரெஸ்ட்டு. அப்போ எத்தனை ரெஸ்ட் எடுத்திருப்பான் 1க்கும் 2க்கும் நடுவில் ஒரு ரெஸ்ட்டு, 2க்கும் 3க்கும் நடுவில் ஒரு ரெஸ்ட்டு. ஸோ இதை நம்ம இங்கே கவுண்ட் பண்ணிடலாமா. இது 1 2 3 4 5. ஏன்னா இந்த இடத்துல 6க்கும் 7க்கும் நடுவில் தான் ஒரு ஸ்ட்ரெச் நடந்திருக்குமே தவிர இங்கே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா நடந்திருக்காது. ஓகேவா டன். மொத்தமாக 5 ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பான். 6 அட்டம்னா 5 ரெஸ்ட்டு. ஸோ அப்போ 5 அட்டம்ப்ட்டு. ஸோ அப்போ மொத்தமாக இது ஒரு ½ an hour என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டைமில் ஆட் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் டைமில் ஆட் ஆகிருமா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு யாராவது ஆன்சர் போட்டிருக்கீங்களா? யாருமே ஆன்சர் போடலையா? சரி ஓகேப்பா. ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன கொடுத்தாங்க. ஸோ நமக்கு இன்னும் 49 கிலோமீட்டர் தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரெச். ஸோ த டோட்டல் ஸ்ட்ரெச் இஸ் ஹவு மச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 கிலோமீட்டர். ஸோ இது வரைக்கும் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூளையை யூஸ் பண்ணி தான் சம் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் எவ்வளோ 4 5 8 அதுக்கப்புறம் 10. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 10 15 23 27. ஓகேவா 27 கிலோமீட்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு மக்களே. ஸோ 27 கிலோமீட்டர் என்ன ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட 2 ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. ஸோ என்ன 2 ஸ்ட்ரெச்சஸ்ஸு, இங்கே ஒரு ஸ்ட்ரெச்சு இங்கே ஒரு ஸ்ட்ரெச். ஓகேவா. இப்போ அந்த 2 ஸ்ட்ரெச்சு என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சம்மு எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 49. அதில் 4 ஸ்ட்ரெச்சு 27 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 22 கிலோமீட்டர் இருக்கா. அதுதான் பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த 2 ஸ்ட்ரெச்சுமே 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த நம்பர் 4ஓட மல்டிப்ளாக இருந்தால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சாக எடுத்துருக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே 5ஓட மல்டிப்ளாக இருக்குது அப்படின்னா 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கலாம். அப்போ இது ரெண்டுமே 4 கிலோமீட்டர் 2 ஸ்ட்ரெச்சும் கிடையாது, 5 கிலோமீட்டரில் 2 ஸ்ட்ரெச்சும் கிடையாது. ஸோ இதில் 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சும் 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சும் பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கு. ஓகே 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சும் 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்கா. ஸோ ஆன்சர் எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு சொல்கிறேன். ஓகே ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்னு பார்க்குறேன். 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு பாசிபிலிட்டி பார்க்குறேன். 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், 20 இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகாது. அப்போ மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு 22 கிலோமீட்டர்னா அப்போது ரிமைனிங் 2ஆக இருக்குமா. அப்போ 4 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் எவ்வளோ இருக்கும் 2 இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, இங்கே 7. ஸோ இங்கே 12, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 17. ரெண்டுத்தையும் கூட்டினா 22 இல்லையா. ஸோ அப்போ நான் 5ஓட மல்டிபிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இன்னொன்று என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல்லேருந்து கழிச்சு போகிறேன். இப்போ இதில் எது வர பாசிபிள் இருக்குது 4ஓட மல்டிபிள் 17 கிடையாது, 7 கிடையாது, 2 கிடையாது. அப்போ ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி இஸ் தேர், தட் இஸ் இங்கே 12 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். அப்போ 12 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்னால் எவ்வளோப்பா ஸ்பீடு. ஸோ 4ஓட மல்டிபிள்னா தட் இஸ் 40. ஸோ 10ஓட மல்டிபிள் அதாவது 5ஓட மல்டிபிள் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் என்னங்கிறது தான் தேவை. ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அழகாக கொடுத்துறான் 49 டிவைடட் பை டோட்டல் டைம் தேவை. பட் எனக்கு டைம் ஈக்குவேஷன் கொடுக்கலையா. ஸோ டைமை கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ 4 கிலோமீட்டர் பை 40 ப்ளஸ் 5 கிலோமீட்டர் பை 60 ப்ளஸ் 8 kilometer by 40 plus 10 kilometer by 60 plus 12 kilometer by 40
ப்ளஸ் 10 கிலோமீட்டர் பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரெச்சஸ். இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 30 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும் மக்களே. ஓகேவா, 30 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். இது எல்லா யூனிட்டுமே ஹவரில் தானே இருக்குது. கிலோமீட்டர் பர் ஹவர்னால் ஹவரில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ 30 மினிட்ஸ்னால் ஒரு ½ அன் ஹவர். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ இது என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டிங் டைம். ஸோ இது யாராவது இதுக்கான ஆன்சரை போட்டிங்களா யாராவது? ஸோ கீழே எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். யாராவது இந்த சம்முக்கான ஆன்சர் போட்டிங்களா? இந்த பேஜில் இடம் இல்லாததுனால என்னால் போட முடியல. ஸோ 40 எல்லாத்தையும் குரூப் பண்ணுங்கள், 60 எல்லாத்தையும் குரூப் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் டேரெக்டாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 எல்சிஎம்மாக எடுங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துடும். ஆர்எல்ஸ் நான் மைண்ட்லேயே போட்டு பார்க்குறேன் ஆன்சர் ஏதாவது வருதான்னு. ஸோ 49 டிவைடட் பை, ஸோ இங்கே ஒரு இன்ட்டு 3. ஸோ 40 எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 4 12. ஸோ 12 ஒரு 12 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. அப்போ 24 இன்ட்டு 3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 72 வரும் ப்ளஸ். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 120 டேரெக்டாக எல்சிஎம் எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஒரு 5. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வருது. ஸோ ப்ளஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 வருது. ஸோ இஃப் யூ ஆட் ஆல் திஸ் அப்படின்னா 49 இன்ட்டு 120 டிவைடட் பை வாட் யூ வில் கெட் அப்படின்னா 110 182 ரைட், 182. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ 182. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ வில் கெட் 7 இன்ட்டு 120 டிவைடட் பை ஸோ 26. ஸோ 26னா திஸ் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 13. ஸோ அப்போ 13 இருக்கிறது நமக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, டன், புரிஞ்சுதாப்பா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் செஷன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் டாபிக்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் முடிச்சதுக்கப்புறமா ஒன்று கிளாஸோட டைமிங்கோ ஆர்எல்ஸ் சம் சால்விங்கோட டைமிங்கோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றிடலாம். ஸோ 10க்கு ஒரு செஷன் இருக்கும், நமக்கு 7க்கு பார்த்திங்கன்னா ஒரு செஷன் இருக்கும். 10ல் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7ல் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் ஒரு சைட் போயிட்டே இருக்கட்டும், நம்ம ரேப்பிட் ரிவிஷன் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸை பற்றி நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்படவே தேவையில்ல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக்ஸ் தான். ஸோ இந்த பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுருங்க. ஈவன் ஏதாவது ஒரு சிங்கிள் டாபிக் பார்க்காம இருக்கீங்கனாலும் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிட் ரிவிஷன் மாதிரி போவோம். அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா டக்குன்னு நம்ம இதை டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தோம்ல, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவேன். ஸோ என்னோடய கிளாஸஸ் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ண வரீங்க அப்படின்னா ஸோ எல்லா வீடியோஸும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா 2xல் வச்சு பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு சம் தெரிஞ்சதுன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 to 50 மினிட்ஸில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீக்கெண்ட் வரப்போகுது. ஸோ சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி ஏதாவது வீடியோஸ் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மேக் ஷூர் அண்டு பாருங்கள். ஓகேவா? ஈவினிங் ஆர் நைட்னா ஈஸி சார், டேயில் ஒர்க் இருக்கும் சார், அட்வான்ஸ் மேக்ஸ் நைட்டில் எடுங்க சார். ஓகே, ஸோ தட் டிபெண்ட்ஸ். ஸோ எப்படியும் உங்களுக்கு ரெக்கார்டர் வரதான் போகுது. ஸோ ரெக்கார்டர் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் அட்டெண்டிங். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா படிங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ மனோஸ்ரீ, சபரி, தேவயானி, காயத்ரி. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். வியூஸ் அதிகமாக வந்ததுப்பா.